மேடம் வந்துட்டாங்களா? டாக்டர் விக்னேஷ். சார் இப்போதாங்க சார் ஜாயின் பண்ணாங்க. ஓகே, ஓகே. டாக்டர் விக்னேஷ் ஒரு 5 மினிட்ஸ் பார்ப்போமா? எல்லாரும் ஜாயின் பண்ணட்டும். ஓகேங்க சார். நோ ப்ராப்ளம். ஓகேம்மா. தேங்க்யூம்மா. டாக்டர் தர்ஷினி பிரியா மேடம் வந்துட்டாங்களா? நம்ம கெஸ்ட் வந்துட்டாங்களா டாக்டர்? தர்ஷினி பிரியா மேடம் வந்துட்டாங்களா? சார் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, மறுபடியும் லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க சார். ஒரு நிமிஷம் பார்க்குறேங்க. டாக்டர் பிரதீப், இந்த லிங்கை மட்டும் கொஞ்சம் எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணி விடுங்க. எங்கிட்ட இருந்த எஸ் மேம், இது ஷேர் பண்ணிட்டேங்க. ஓகே, ஓகே. எங்கிட்ட இருந்த மெசேஜ்ல வேற ஒரு லிங்க் இருந்தது ஆக்சுவலா. ஓகேங்க, ஓகேங்க. ஆக்சுவலா அதுல லிங்க் வந்து நிறைய பேருக்கு அது கன்வே ஆகல அப்படின்னு சொன்னாங்க. இந்த லிங்க் நேத்து ஈவினிங் ரெடி பண்ணாங்க. ஓகே, ஓகே. ஒன்ஸ் அகைன் இதை மறுபடியும் எந்த குரூப்ல எல்லாம் முடியுமோ ஸ்டேட்டஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. பண்ணிடுறேங்க கண்டிப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் யாமினி பேசுறேன். இன்னைக்கு நம்ம கெஸ்டா பேசுறது வழக்கமா மருத்துவர் இளவரசன் அவர்கள் தான் வந்து நம்மளுடைய கெஸ்ட் எல்லாத்தையும் வந்து அறிமுகப்படுத்துவாரு. இன்னைக்கு நம்ம கெஸ்டா பேச போறதே மருத்துவர் இளவரசன் அவர்கள் தான். நிறைய பேருக்கு நான் சொல்ல தேவையில்லை, அவரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டி அறிமுகப்படுத்துற முறைக்காக நம்ம சொல்லிடுவோம். அதாவது கல்லூரி படிக்கும் காலத்திலிருந்தே எல்லாத்துலயும் ஒரு மிகுந்த ஈடுபாடோட செய்வாரு. எந்த விஷயமா இருந்தாலும் அவர் முழுமையான ஒரு ஈடுபாடோட செய்வாரு. படிச்சு முடிச்சுட்டு பிஎஸ்எம்எஸ் வந்து பாளையங்கோட்டை மருத்துவக் கல்லூரியில படிச்சுட்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தால பிஜி குழந்தை மருத்துவம் முடிச்சாரு. யூஜி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, பிஎஸ்எம்எஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே வர்ம மருத்துவம் சண்முகம் ஆசான் ஐயா அவர்கள்ட்ட முறையா பயின்று அங்க வந்து வாலண்டியரா பல ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்காரு. படிக்கும் காலத்திலேயே வாலண்டியரா குழந்தைகளுக்கு அங்க இருந்தே நான் கண்கூட நேர்ல நிறைய பார்த்திருக்கேன். சோ அங்க இருந்தே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பல ஆண்டுகளா இந்த மாதிரி சிறப்பு நிலை குழந்தைகளுக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. நிறைய முன்னேற்றமும் வந்திருக்கு. அந்த நான் கண் கூட பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் சொல்லிட்டே போலாம். அவரு ராஷ்டிரபதி பவன்ல நம்மளோட ஆயுஷ் மருத்துவ முறைகள்ல சித்தா மருத்துவமனையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. மேலும் பல விருதுகளை வாங்கியிருக்காரு. டெல்லி தமிழ் சங்கம் கொரோனா காலத்துல வந்து அவ்வளவு ஈடுபாடோட ஒர்க் பண்ணிருக்காரு. இளம் விஞ்ஞானி, அதாவது யங் ரிசர்ச்சர் அவார்டு வாங்கியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே நான் வந்து இளவரசர் மருத்துவன் அவர்கள் வந்து டிசர்வ்டு பர்சன் நினைக்கிறேன். கண்டிப்பா ஹி இஸ் டிசர்வ்டு ஃபார் ஆல் தீஸ் அவார்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். சோ எந்த ஒரு காரியம் செய்தாலுமே அதுல வந்து அவ்வளவு ஒரு ஈடுபாட்டோட செய்வாரு. இவருடைய இந்த பணி, அதாவது ஆட்டிசம் குழந்தைகள், சிறப்பு நிலை குழந்தைகளுக்கான இந்த பணி வந்து கண்டிப்பா எல்லா குழந்தைகளுக்கும் இது கிடைக்கணும். இந்த பணி பல குழந்தைகளோட வாழ்வை வந்து மேன்மைப்படுத்தும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. மருத்துவர் இளவரசன் அவர்கள் இணைப்புல இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ மேற்கொண்டு நான் அவரை ஸ்பீச் கொடுக்கறதுக்கு வரவேற்கிறேன். மேடம், நான் லைன்ல தான் இருக்கேன். நிறைய கால் வந்து இந்த நம்மளோட லிங்க் கேட்டுட்டு இருக்காங்க. சாரி, நம்ம நிறைய பேர், அதனால மேடம் ஃபர்ஸ்ட் பேசிட்டோம். மேடம், நம்ம ரஷ்னி பிரியா மேடம் வந்து அவங்கள பத்தி இன்ட்ரோ டாக்டர் விக்னேஷ் இருக்குங்களா உங்கள்கிட்ட? நான் மேடம்கிட்ட பத்தி சொல்லிடுவா. ஒரே நிறைய கால்ஸ் வந்து நம்ம இது கேட்கறாங்க, நம்ம லிங்க் கேட்கறாங்க. பேசுறீங்களா? ஹலோ. இல்ல சார், என்ன இன்ட்ரோ ஓகே. டாக்டர் தர்ஷினி பிரியா மேடம் இளம் சித்த மருத்துவத்தில் நம்ம ஆட்டிசம் டே அன்னைக்கு உலகறிய செய்த பெருமை அவங்களுக்கு தான் சாரும். என்னை டாக்டர் யாமினி மேடம் என்னை பத்தி சின்ன இன்ட்ரோ கொடுத்தாங்க. தயவு செய்து நம்ம ஃபோரம் வந்து இது வந்து ஒரு குழு அமைப்பு தான். உண்மையிலே இன்னைக்கு நான் ஒரு ஆத்தரா வந்திருக்கிறதுக்கு ரியலி ஐ தேங்க் டாக்டர் யாமினி மேடம் அண்ட் டாக்டர் பிரதீப் அண்ட் விக்னேஷ். ஸோ நம்ம அதெல்லாம் விட நமக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் தர்ஷினி பிரியா மேடம் அவர்கள் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. இன்டர்நேஷனல் ஆட்டிசம் டே முன்னிட்டு நமக்கு வந்து ஒரு பேப்பர்ல இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு, மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்கு தமிழ் இதுல வந்து.
ஸோ ஆர்டிசத்துல வந்து நம்ம சித்த மருத்துவம் குணப்படுத்த முடியும். அதுக்கு வர்மக்கலைகள், அதோட புகை மருத்துவம் எல்லாம் பத்தி விளக்கியிருக்காங்க. அவங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தால சித்தா பீடியாட்ரிக் முடிச்சுட்டு, அதே நேஷனல் சித்தால இன்னைக்கு வந்து பிஹெச்டி ஆர்டிசத்துல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. ரியலி ஹாப்பி மூமெண்ட். அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து டெடிகேஷன்ஸ், அந்த குழந்தைங்கள பார்த்த ஒரு அந்த ரிப்போர்ட் எனக்கு ரொம்ப அவங்களோட அப்ரிசியேஷன் வந்து என்னன்னா, அந்த பேஷண்ட்ஸோட ரிசல்ட் அவ்வளோ வந்துச்சு. கிரேட் எஃபோர்ட். ஸோ அவங்க வந்து இந்த ஃபோரம்ல கலந்து கொண்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருங்க. ப்ளீஸ் வெல்கம் டாக்டர் தர்ஷினி பிரியா மேடம். இட்ஸ் லாட் ஆஃப் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இட்ஸ் a கிரேட் எஃபோர்ட். ப்ளீஸ் ஜாயின் வித் அவர் ஃபோரம். நான் கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்து சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் வரதுக்கு வெயிட் பண்றேன். மேடத்தை இன்வைட் பண்ணியிருக்கேன் ஒரு 2 கெஸ்ட்டை. நீங்க பேசிட்டே இருங்க. நான் டாக்டர் தர்ஷினி பிரியா மேடம், எங்க ஃபோரம் சார்பாக உங்களை வருவேன் வரவேற்கிறேன். ப்ளீஸ் ஒரு இப்ப பிஹெச்டி ரெகுலர் பிஹெச் பண்ணிட்டு இருக்காங்க. இணைப்பில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தர்ஷினி பிரியா மேடம் இன்னும் ஜாயின் பண்ணல. ஸோ ஒரு 5 நிமிடம் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். தர்ஷினி பிரியா மேடம் இணைஞ்சிட்டாங்க. வெல்கம் டு அவர் ஃபோரம் மேம். திருமூலர் சித்தா கேர் கியூர் சார்பாக தர்ஷினி பிரியா மேடம் அவர்களை வரவேற்கிறோம். தர்ஷினி பிரியா மேம். Ma'am, can you hear me? Darshini Priya ma'am. டாக்டர் தர்ஷினி மியூட் எடுத்து விடாம பேசிட்டு இருக்காங்க. மியூட் எடுத்து விட சொல்லுங்க. Yes ma'am, yes ma'am. Darshini Priya ma'am. Darshini Priya ma'am, can you hear me? Darshini Priya ma'am, can you hear me?
சாரி மேடம், தர்ஷினி பிரியா மேடம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வெல்கம் அவர் ஃபோரம். ரியலி ஹாப்பி மூமெண்ட். அவருடைய சித்த மருத்துவத்தில் ஆர்டிசத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப வெரி ஹாப்பி மூமெண்ட். நம்மளுடைய ரெஸ்பெக்டட் கல்பனா மேடம், டைரக்டர் ஆஃப் சிவராஜ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப், நம்மளுடைய மேடம் வந்திருக்காங்க. நம்மளுடைய ஃபோரத்தோட சீஃப் கெஸ்ட் அட்ரஸ். ஸோ கல்பனா மேடம் அவர்கள் இன்றைக்கு நம்மளுடைய தர்ஷினி பிரியா மேடத்தை பத்தி இன்ட்ரோ சொல்லிடுறேன். மேடம், எங்க டாக்டர் சித்த மருத்துவர் தர்ஷினி பிரியா மேடம் சித்த மருத்துவத்தின் மூலமாக ஆட்டிசம் குழந்தைகளை குணப்படுத்திய ஒரு குழந்தை நல மருத்துவர். பிஜி என்ஐஎஸ்ல முடிச்சுட்டு இப்ப பிஹெச்டியும் என்ஐஎஸ்ல ஆட்டிசம் சித்த மருத்துவ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல விழிப்புணர்வு முகாம்கள் தொடர்ச்சியாக கேம்ப்பு, அதோடைய பேப்பர் பப்ளிகேஷன்ஸ், அதாவது ரிசர்ச், ஆட்டிசம் குழந்தை குணமாகிறதும் அதோட ஹைப்பர் ஆக்டிவ் குறைக்கிறதுக்கெல்லாம் லாட் ஆஃப் ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிப்மெட், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட், அந்த நிப்மெட்ல அங்க இருக்கக்கூடிய பல பேராசிரியர் டைரக்டரே வந்து சித்தா மெடிசன் ஒரு சைடு வந்து ஆர்டிஸ்டோட தெரப்பி ரெண்டையும் கம்பைன் பண்ணக்கூடிய இஸ் குரூப் 1 குரூப் 2 ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவு சித்த மருத்துவத்தை ஆராய்ச்சி ரீதியாக வெளிக்கொண்டு வந்த ஒரு சித்த மருத்துவர், இளம் மருத்துவர், சென்னையில பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து இந்த ஃபோரம்ல வந்து இன்னைக்கு நம்ம வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாங்க. நம்மளுடைய ரெஸ்பெக்டட் சிவராஜ் கல்பனா மேடம் அவர்கள் இன்னைக்கு அவங்க ஆயுஷ் வெல்னஸ், ரிஷி ஆயுஷ் வெல்னஸ் கிளினிக் மூலமாக கிட்டத்தட்ட அவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே. 7 பாரம்பரியம், கிட்டத்தட்ட 700 வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய சித்த மருத்துவத்துல வந்து சிவராஜ் அப்படின்னாவே சித்த மருத்துவத்துக்கு ஒரு பெரும் சேர்த்து வந்து திரும்ப பாரம்பரியம். அவங்க பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய மேடம் அவர்கள் இன்றைக்கு ஒரு சேலம் மாவட்டம் முழுவதும், ஒரு தமிழ்நாடு முழுவதும் ரீச் ஆகக்கூடிய இன்டர்நேஷனல் ஆர்டிசம் டேவை அவங்க ஆயுஷ் டாக்டர் கல்லூரியும் அவங்க ரிஷி ஆயுஷ் வெல்னஸும் இணைந்து இன்னைக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு முகாம் நடத்தி, அந்த முகாம்ல வந்து மெடிசன்ஸ், நம்முடைய அரக்கு தைலம், உரை மாத்திரை, மருந்துகளும் வர்ம கலைகளை சொல்லி, அதாவது பேஷண்ட்டுக்கு செய்யறது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு டீச் பண்ற கமிட்டியும் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அந்த வர்மக்கலை ஒரு சிடியா காப்பி பண்ணி எப்படியெல்லாம் அது போய் ரீச் ஆகணுமோ அவ்வளோ உதவிகள் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல மேடம் அவர்களை நம்ம சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் கொடுக்க வரவேற்கிறேன். ப்ளீஸ் வெல்கம் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, more than 46. ரொம்ப ஹாப்பியா இருக்கு இங்க இருக்கவங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு. இன்னைக்கு நம்ம ரிஷி ஹெல்த் கேர் அண்ட் சிவராஜ் சித்தா மெடிக்கல் காலேஜ்ல இந்த கேம்ப் பண்ணியிருந்தோம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் டாக்டர் இளவரசன் சார். அவர் இல்லைன்னா கண்டிப்பா இது இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகாது. ஸோ இன்னும் மக்கள் வந்து நான் வந்து இப்போ நம்ம ஒரு பெரிய நம்பிக்கையே சித்தா இதுல நம்ம கொண்டு வந்திருக்கோம். நான் ஒரு சித்தா பாரம்பரியம் மிக்க குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். இப்ப உங்களை பத்தி எல்லாம் சொல்லும் போது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்பவே வியப்பா இருக்கு. உங்களோட ரிசர்ச் ஓரியன்டட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு வியப்பா இருக்கு. இன்னும் மேலும் மேலும் நிறைய நம்ம பண்ணணும். நம்ம துறையில இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நம்மளும் இதுல வந்து we can give cure அப்படின்னுட்டு நம்ம வந்து பப்ளிக், நம்ம சொசைட்டிக்கு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அது வந்து உங்களை மாதிரி யங் டாக்டர்ஸ் உங்க கையில தான் இருக்கு. அது எல்லாமே இருக்கு. we can support you. அவ்வளவுதான் நாங்க பண்ண முடியும். ஸோ என்னோட ஒரு பேஷன் வந்து நம்ம காலேஜ் இருக்கு அப்படின்னாலும் அதை தாண்டி என்னோட பேஷன் வந்து வெல்னஸ் டூரிசமா தான் இருக்கு. வெல்னஸ் டூரிசமா தான் இருக்கு. டியூ டு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனால அப்படி கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. அகெயின் அது வந்து திரும்ப பூம் ஆகும். கண்டிப்பா வந்து வெல்னஸ் டூரிசம்ல நம்ம சித்தா வந்து நம்ம 1 இருக்கும். இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ், ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சித்தா மருத்துவத்தை நோக்கி வரக்கூடிய காலம் வந்து ரொம்ப தூரத்துல இல்ல, கூடிய சீக்கிரம் நம்ம அதை நெருங்கிட்டோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பேண்டமிக் சிச்சுவேஷன்லயுமே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்ட என்ன மாதிரியான மெடிசன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில 3 மணிக்கு எழுந்து வந்தா நோட்ஸ் எழுதிட்டே இருப்பாரு. அந்த நோட்ஸ் எல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி என்கிட்ட இருக்கு. இது எல்லாமே நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல நாங்க இருக்கோம். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. நீங்க இந்த ரிசர்ச் ஒர்க்குக்கா இருந்தாலும், வாட் எவர் நீங்க என்ன சித்த மருத்துவத்துல வேற என்ன ஒரு அடுத்த ஒரு பெரிய முயற்சி அப்படின்னாலும், ஐ வில் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ. சிவராஜ்
குழுமம், சிவராஜ் சித்த மருத்துவ கல்லூரி மற்றும் என்னோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். விஷ் யூ ஆல் அ குட் லக். இன்னும் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. எப்பவுமே நாங்க கூட இருக்கோம். குட் லக். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ரியலி பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நீங்க நிறைய போயிட்டு இருக்கீங்க. சென்னை எப்ப சென்னை போறீங்க, எப்ப இங்க வரீங்க, எப்ப டெல்லி போறீங்க தெரியாத ஒரு பிஸி ஷெட்யூல்ல கேட்ட உடனே சித்த மருத்துவமா அது எப்பனா நான் கலந்துக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி எங்க கூட ஒரு துணையா இருக்கீங்க சார். குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இது ஆல்மோஸ்ட் பேண்டமிக் எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. இந்த ஆன்லைன் மீட்டிங் எல்லாம் ஆஃப்லைன்ல பண்ணோம் அப்படின்னா நேருக்கு நேர் நம்ம பாத்துக்கிற சான்சஸ் இருக்கும். ஏன்னா நான் இப்ப சொல்லிட்டு நான் போயிடுறேன். நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொருத்தரும் இன் பர்சன் என்ன பண்றாங்க, என்ன பண்ணலாம், அடுத்து என்ன ஸ்டெப் வைக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இது இதோட நின்றுடுற மாதிரி இருக்கு எனக்கு. இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆஃப்லைன்ல பண்ணும்போது அது ப்ரொசீட் ஆகும், மேல்கொண்டு வளரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கூடிய சீக்கிரம் ஒன்னு அரேஞ்ச் பண்ணுங்க. நம்ம காலேஜ்லயே நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராம். தேங்க்யூ மேடம். ரியலி இப்ப நீங்க சொன்னதுனால நீங்க எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. சேலத்துல நம்ம நேஷனல் கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸின் சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் பத்தி நீங்க தான் தளம். ஏன்னா நீங்க கொடுக்குறீங்க தளம் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா நடத்தலாம் மேடம். அடுத்த மாதமே நடத்தலாம். ரியலி ஐ தேங்க் மேடம். ஐ ரியலி ஐ சின்சியர் தேங்க். இன்னைக்கு காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணி 5:30 வரைக்கும் பேஷண்ட் வந்துகிட்டே இருந்தாங்க. நாங்களே தான் மேடம் நாங்க இருந்ததுங்க. ஆமா, கண்டிப்பா மேடம். எதிர்பார்க்கவே இல்ல இந்த மாதிரியான ஒரு இது ஓவர்வெல்மிங் இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம மருத்துவத்தை நாடி நான் தான் முன்னாடியே சொன்னேன், இவ்வளவு பேர் வராங்க, நம்ம மேல இருக்க நம்பிக்கையில வராங்க. அதை என்னைக்கும் நம்ம இது பண்ணிடக்கூடாது, ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. கொண்டு அவங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து யாரை, எங்க அப்பா அதுதான் எனக்கு அடிக்கடி சொல்வாரு, அவங்களுக்கு ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்களை ஏமாத்தாதீங்க. உங்களால முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, முடியாதுன்னா அப்பா அனுப்பிச்சிடுவாரு எப்பவுமே, எந்த பேஷண்டா இருந்தாலும். சோ அந்த மாதிரி அவங்க நம்மள நம்பி வரும்போது அதை நம்ம அவங்க நம்பிக்கையை வீணாகாம நம்ம காப்பாற்ற வேண்டியது உங்க எல்லாரும் கையிலயும் தான் இருக்கு. இதுல எவ்வளவு பேர் சித்தா டாக்டர்ஸ் இருக்கீங்க, வேற டிபார்ட்மெண்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. நான் சித்தா பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு சித்தா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவ. சொல்லுங்க சார். மேடம் இப்ப இது லைவ்லயும் போகுது, யூடியூப்லயும் இருக்குது. இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா, கலிபோர்னியா கலந்துருக்காங்க. முக்கியமா பேஷண்ட்ஸோட பேரண்ட்ஸே கலந்துருக்காங்க. பேஷண்டோட பேரண்ட்ஸே கலந்துருக்காங்க. அதே மாதிரி மேடம் உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்க தர்ஷினி பிரியா மேடம் போன்ற இளம் மருத்துவருக்கு வேணும். ப்ளீஸ் ஒரு பிளெஸிங் வித் அவர் டாக்டர்ஸ். எல்லாருக்கும் என்னோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ். தர்ஷினி, விஜயா இவங்க 2 முகம் மட்டும்தான் எனக்கு தெரியுது இங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இங்க பாக்குறது. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. எப்பவும் எங்களோட சப்போர்ட் இருக்கும். தேங்க்யூ. காட் பிளெஸ். தேங்க்யூ சோ மச் மேடம். தேங்க்யூ சோ மச். இந்த நம்முடைய இந்த குழந்தைகள், அதாவது சிறப்பு நிலை குழந்தைகள், இது கடவுள் மறு உருவமாக பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளை கடவுளுக்கு என்ன செய்கிறோமோ அதை போய் கோயில் செய்வதற்கு பதிலாக அந்த குழந்தைகளுடைய தாய்மார்களுக்கு அதை புரிய வைத்து அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யும் அந்த புண்ணியம் கடவுளுக்கு செய்தா என்ன கிடைக்குமோ அந்த பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்கும். சோ இன்னைக்கு ஆட்டிசம் டே ஒரு அவேர்னஸ் மந்த்ல என்ன தீம் வச்சிருக்காங்கன்னா, WHO அனைவருக்கும் கல்வி, இந்த குழந்தைகளுக்கும் கல்வி சேர வேண்டும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அண்ட் ஆல்சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ஆல் மினிஸ்ட்ரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில ஆட்டிசம் குழந்தையும் அரசு வேலைக்கு வர முடியிற அளவு இன்னைக்கு அவங்களுக்கு கெஜெட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டுல ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க. ஏன்னா அதெல்லாம் தங்கமான குழந்தைகள். நேத்து ஒரு இது பார்த்திருப்பீங்க, நேத்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஒரு ஆட்டிசம் பாதித்த ஒரு பெண் குழந்தை இலங்கையிலிருந்து இந்தியா பார்டர் வரைக்கும் நீச்சல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்குது. அது ரியலி இஸ் கிரேட். இதே மாதிரி டிராயிங் மாஸ்டர்ஸ் இந்த ஆட்டிசம் குழந்தைங்க நான் யங் சயின்டிஸ்ட் சொல்லுவேன். ஏன்னா சயின்டிஸ்டா அந்த ஐன்ஸ்டீன்ல இருந்து எல்லாருமே ஆட்டிசம் குறைபாடா இருந்தவங்க தான். ஆனா அவங்களுக்குள்ள என்ன அறிவு இருக்குதோ அந்த அறிவை வெளிப்படுத்தக்கூடிய தாய்மார்களுக்கு தான், அந்த தாய்மார்கள் தான் உண்மையிலே சித்த மருத்துவத்துல மேடம் இன்னைக்கு ஒரு பெரிய கிட்டு கொடுத்தோம். அரக்கு தைலம், ஆயில் பாத்து, உரை மாத்திரை, அமுக்ராச்சூர்ணம், இது போன்ற எல்லா மருந்துகள், யோகா, வர்மம் எல்லாம் நடந்துச்சு. ஸோ ரியலி ஐ தேங்க் மேம். இஸ் குட் சர்வீஸ் டு பப்ளிக், வில் பி ரீச்ட் இன் சக்சஸ். இந்த குழந்தைங்க நம்ம கம்ப்ளீட்டா குணப்படுத்தி நாம் கொண்டு வருவோம். சித்த மருத்துவர்கள் சித்தர்கள் ஆசீர்வாதம் மூலமா ஆரம்ப நிலை குழந்தைக்கு குணப்படுத்த முடியும். டாக்டர் நம்மளுடைய பேச அழைக்கக்கூடிய நம்ம சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் மேடம் நிரூபிச்சிருக்காங்க. அவங்களுடைய மைசாட்சி புகை, அவங்களுடைய வர்மக்கலை, சித்த மருத்துவ நேஷனல் இன்ஸ்டிடியூட்டால ஆர்டிஸ்ட்னு ஒரு ஸ்பெஷல் ஓபி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரே நம்மளுடைய மேடம், நம்மளுடைய தர்ஷினி பிரியா மேடம் அவர்கள். இன்னைக்கு அதே இன்ஸ்டிடியூஷன்ல PhD பண்ணி விட மாட்டேன், ஆராய்ச்சியில நிரூபிச்சு நம்ம காட்டுவோம். அப்ப என்ன சொல்ல வரோம், நீங்க பண்ற தெரப்பியால கிடைக்கும்னா
நாம் அந்த 50% ரிசல்ட்டோட ஏன் ஒருங்கிணைந்த மருத்துவம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரோம். சித்த மருத்துவம், வர்மக்கலை, யோகக்கலை, ஸ்பீச் தெரப்பி, எக்ஸ்டர்னல் எல்லா தெரப்பியும் சேர்ந்து இணைந்தால் இந்த குழந்தைகளை, ஆரம்ப நிலை குழந்தைகளை குணப்படுத்த முடியுங்கிறது டாக்டர் தர்ஷினி பிரியா மேடத்தோட ரிப்போர்ட்டும் பப்ளிஷ் ஆயிருக்குது. என்னுடைய 10 வருட நான் 2012 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த 2010-12 ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய நேஷனல் சர்டிஃபிகேட் நானும் பீடியாட்ரிக்ல பண்ணியிருக்கோம். என்ன ரிப்போர்ட் சொல்லுது? திருமூல வர்மாலஜி இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர்ல வாத்சால்ய பவம், அந்த பேரே வந்து வாத்சால்ய பவம்ங்கிறது கடவுள் மறு உருவமாக இந்த குழந்தை பிறந்திருக்கிறார், அவளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. இது வந்து அந்த அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு வர்ம புள்ளி என்ன, அவங்களுக்கு ஆயில் பாத்துக்கு என்ன ஆயில் கொடுக்கலாம், கற்றாழை சேர்ந்த எண்ணெய் கொடுத்தா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையுது. ஸோ இது மாரி எல்லாம் பல்வேறு இது கொண்டு வந்திருக்காங்க. தர்ஷினி பிரியா மேடம் 2 தான். அதாவது அந்த ஐ கான்டாக்ட், இந்த குழந்தைங்க பாதிக்கிறது ஐ கான்டாக்ட், அட்டென்ஷன் இல்ல. ஒரு மைசாச்சின்னு ஒரு மூலிகை புகையை வந்து அழகா ஓபியில போட்டாங்க. அவ்வளவு பேஷண்ட்ஸும் இன்னைக்கு டாக்குமெண்டட். அதை வந்து பேப்பரா பப்ளிஷ் ஆயிருக்குது. நம்ம போரம் முடிஞ்சு இந்த லிங்க்ல நாங்க போட்டு விடுறோம். அந்த மூலிகை ஓப்பன் டு ஸ்டேட்மெண்ட், யாரும் மறைச்சு வச்சு எந்த ரகசியம் இல்ல. அதுல என்னென்ன அதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறாங்க. ப்ளீஸ் வெல்கம் மேடம். நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் முடிஞ்சிருச்சு. ப்ளீஸ் வெல்கம் தர்ஷினி பிரியா மேடம் அவர்கள். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி இன்னைக்கு மீடியாவிலையும் கிளாஸ் ஆயிருக்குது, நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குது. ஸோ சித்த மருத்துவம் மூலமாக ஆட்டிசத்துல எப்படி மேனேஜ் பண்ணலாம், என்ன சக்சஸ் நடந்திருக்குது. ப்ளீஸ் வெல்கம் மேடம். டாக்டர் விக்னேஷ், அவங்க பிபிடி கிடைச்சிச்சா? மேடத்துக்கு சொல்லி ஷேர் பண்ணிட்டாங்க. தர்ஷினி பிரியா மேடம் அவர்கள் இருக்காங்களா? நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ, சாரி ஃபார் த லேட். அவர் நிறைய ஜாயின் பண்ணிருக்கீங்க. ரியலி ஐ தேங்க் ஆல் பீடியாட்ரிஷியன் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் ஆஃப் டாக்டர்ஸ், டைரக்டர்ஸ் அண்ட் அவர் பேரண்ட்ஸ் கூட நிறைய ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஃபோன் கால் வந்துச்சு லிங்க் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் நானும் இணைய முடியல. அனைத்து டெல்லியில இருந்து டாக்டர் மிருனாளி பீடியாட்ரிஷியன் இணைஞ்சிருக்காங்க. ஸோ ரியலி ஐ தேங்க் மேடம். டாக்டர் மிருனாளி எல்லாம் கடைசியா பேசுவாங்க நம்புறேன். டாக்டர் கற்பகவல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய இருக்கீங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ப்ளீஸ் வெல்கம் மேடம். தர்ஷினி பிரியா மேடம் இருக்கீங்களா லிங்க்ல? நிறைய டெக்னிக்கல் இஷ்யூவால கேன்சல் ஆயிடுச்சு நினைக்கிறேன். என்னாச்சு தெரியலையே. டாக்டர் விக்னேஷ், அவங்க பிபிடி வேணா போட்டுட்டுருங்க. இப்போ ஷேர் பண்ண முடியுதா? ஓகே, தர்ஷினி லைன்ல தான் இருக்காங்களா? தர்ஷினி வேற தர்ஷினி மேடமா? தர்ஷினி மேடம் ஓகே, இருந்தாலும் நம்ம பேசிட்டு இருப்போம். ஓகே, வந்துருச்சா? ஓகே மேடம், தர்ஷினி பிரியா மேடம். ஓகே, டெல்லியில வந்து டாக்டர் மிருனாளினி மேடம் அவர்கள் சென்னை தாம்பரத்துல படிக்கும் பொழுதுல இருந்து இப்பொழுது வரைக்கும் அங்கேயும் வர்ம புள்ளிகளும் அங்கேயும் மூலிகை எல்லாம் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சித்தா பீடியாட்ரிக் வந்து இப்ப மாவட்டந்தோறும் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து நம்ம இந்த குழந்தைங்களுக்கு தனியா ஒரு ட்ரீட்மெண்ட்டே நம்ம கொண்டு போகணுங்கிற ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எல்லாம் இணைஞ்சு செய்வோம். நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் சப்போர்ட் நிறைய இருக்கு. ஸோ நம்ம தான் எடுத்துட்டு வரணும். விக்னேஷ் இருக்காங்களா மேடம்? இல்ல சார், கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ சார். 1 செகண்ட் சார். ஓகே ஓகே, அப்ப நான் போயிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். வந்தா அவங்களுக்கு எனக்கு கட் பண்ணிட்டு அவங்க பேச வைங்க, சரியா? ஓகே சார். ஓகே. ஸோ ஆட்டிசம் வந்து நம்ம சித்த மருத்துவத்துல மாந்த சன்னி அப்படிங்கிற ஒரு இதுல அதாவது எதையுமே ஒரு கம்பேரிசன் தானோ தவிர இதுதான் சொல்ல முடியல. இப்ப செரிபிரல் பால்சினா சிறக்கம்பவாதம் நான் எடுத்துட்டு போனேன் என்னுடைய ப்ராஜெக்ட்ல. அப்ப வாதம் 80 வந்துச்சு. இருந்தாலும் நம்ம இந்த சிம்டம் இருக்கிற தர்ஷினி பிரியா மேடம் வந்துட்டாங்க. மேடம் பேசலாம் மேடம். தர்ஷினி பிரியா மேடம். ஹலோ. பேசலாம், கேக்குது, கிளியரா இருக்கு, உங்க பிக்சர் கிளியரா இருக்கு, பிபிடிக்கு வந்துருச்சு. ப்ளீஸ் வெல்கம் அவர் ஃபோரம். சாரி ஃபார் த டிலே செஷன். வெல்கம் மேம், வெல்கம் மேம் ப்ளீஸ். ஓகே, ஆக்சுவலி தமிழ் ஃபாண்ட் வரல, பட் பரவாயில்ல மேடம். அதான் நீங்க பேசிக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தானே. நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட இதை பேச போறீங்க, பேசலாம் மேடம். இருந்து பிபிடி பார்க்கட்டும். எஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. வெல்கம். எஸ். Good evening, everyone. This is Dr. Dharshini Priya from DD Siddha Healthcare. Actually, first of all, thanks to Dr. Ilavarasan sir to cordially invite me in this program on the topic of management of autism spectrum disorder through Siddha regimen. Okay. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சில
ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரோட ஹிஸ்டரியை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 1943ல தான் இது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து லியோ கேனர். ஸோ அவர் தான் வந்து இன்ஃபான்டைல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டகரைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படியே சில பேர் வந்து அது சீசோஃபோர்னியால இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு 1960ல சொல்லியிருக்காங்க. அண்ட் 1970ல வந்து இது ஜீன் அண்டர் கேட்டகரியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பிடிடி அப்படின்றாங்க, பெர்வேசிவ் டெவலப்மெண்டல் டிசார்டர். ஸோ இது வந்து 1980ல இது வந்து 90 மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ DSM-5 லாஸ்டா 2013ல ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அதோட கேட்டகரி. ஸோ டிஎஸ்எம் அப்படின்னு பார்க்கும்போது டேட்டா டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிசார்டர். ஸோ இந்த கைடன்ஸ் படி நம்ம இப்போ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரோம். ஸோ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது நியூராலஜிக்கல் அண்ட் டெவலப்மெண்டல் டிசார்டர். இது வந்து கம்யூனிகேட்டா இருக்கட்டும், சோஷியலா இருக்கட்டும், லேர்னிங்கா இருக்கட்டும், பிஹேவியரல் இஷ்யூஸ், சென்சர் இஷ்யூஸ், இதெல்லாம் கம்ஸ் அண்டர் த கேட்டகரிஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னல DSM-5 அப்படின்றது இந்த 3 கேட்டகரியை வச்சுதான் இப்போ அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் இந்த 3 கேட்டகரிஸ் இருந்தாவே ஸோ இவங்க அண்டர் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டருக்குள்ளார வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டிஃபிகல்ட்டி வித் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் வித் அதர் பீப்புள், ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தட் அஃபெக்ட் தர் எபிலிட்டி டு ஃபங்க்ஷன் இன் ஸ்கூல், ஒர்க் அண்ட் அதர் ஏரியாஸ் ஆஃப் லைஃப். ஸோ இந்த கேட்டகரிஸ் வச்சுதான் இப்போ நம்ம ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் இருக்கு அப்படின்றத நம்ம இது பண்ண போறோம். ஸோ இன்னொன்று வந்து 1.5 to 2 இயர்ஸ்ல நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அண்ட் பிஃபோர் த டே நம்ம குழந்தையிலேயே அதை 3 monthsல இருந்தே அவங்களுக்கு ஐ கான்டாக்ட் இதெல்லாம் வரும். ஸோ இதுலயே நம்ம ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். அப்படி முடியாத பட்சத்துல தான் 1.5 to 2 years. ஏன் அந்த 2 yearsல நமக்கு ஃபைனலா அது தெரியுதுன்னா அந்த டைம் ஆஃப் பிரைன் டெவலப்மெண்ட் அந்த 2 yearsல தான் கரெக்டா ஃபினிஷ் ஆகுது. ஸோ அதனாலதான் அந்த டைம்ல தெரியுது என் குழந்தை பிறக்கும் போது நல்லா இருந்தா, எந்திரிச்சு நடந்தா, ஓடுனா அப்படின்றது பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸா இருந்தாலுமே கூட 2 yearsல தெரியறதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதோட எபிடியமாலஜி அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா டிசபிலிட்டி சில்ட்ரன் வந்து 6 to 10% இந்தியாவில் இருக்காங்க. ஆனா 1 in 68 children ASD கிட்டா இருக்காங்க அப்படின்லாம். ஸோ அட்லீஸ்ட் 70 million individuals worldwide have autism and 10 million in India itself மட்டுமே அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் ASD அப்படின்னு பார்க்கும்போது அண்டர் த கேட்டகரி நிறைய சொல்லலாம். ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளாரையும் மெயின் அந்த டாபிக் மட்டும் பார்த்தோம்னா சோஷியல் இன்ட்ராக்ஷன் இம்பேர்டா இருக்கும், இம்பேர்ட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும், ஸோ பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் சென்சரி இஷ்யூஸ் இதெல்லாமே இருக்கும் அப்படின்னா. ஸோ அடுத்த கேட்டகரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈட்டியாலஜி. ஸோ எதனால இப்போ நம்ம சயின்டிஃபிக்கா வந்து இது வரைக்குமே இதுதான் எக்ஸாக்ட் காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கண்டுபிடிக்கல. ஸோ இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் ஆராய்ஞ்சிட்டு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியில ஜீன்ஸ் ஏதாவது இருக்கா, ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் இருக்கலாம், இல்லை ஃப்ராஜில் எக்ஸ் சிண்ட்ரோம், சில பேர் அஸ்பர்ஜஸ் சிண்ட்ரோம்ஸோட ஒரு கேட்டகரிஸ் கூட சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து லோ பர்த் வெயிட்டா கூட இருக்கலாம், மெட்டபாலிக் இம்பேலன்ஸ், ஸோ ஹெவி மெட்டல்ஸ் இல்லை டாக்ஸின்ஸ் ஏதாவது என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ்னால இருக்கலாம், இல்லை ஃபீட்டல் எக்ஸ்போஷர்ஸ் வந்து மெடிகேஷன்ஸ் அதாவது வால்பரைக் ஆசிட் ஆர் தாலிடோமைட் இந்த ஃபீட்டல் மெடிகேஷன்ஸ்னால கூட அவங்களுக்கு இந்த ASD வந்திருக்கலாம். இப்படிதான் வந்திருக்கலாம் தான் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. ரீசெண்டா வந்து வேக்சின்ஸ்னால MMR வேக்சின்ஸ்னால இருக்கலாம் அப்படி அந்த ரிசர்ச் நம்ம சயின்டிஸ்ட் நிறைய பேர் பண்ணி ஸோ MMR வேக்சின்ஸ்னால இல்லை அப்படின்றது ப்ரூஃபும் பண்ணிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா MMR வேக்சின்ஸ் போடுறவங்க கண்டிப்பா போட்டுக்கலாம். ஸோ நான் என்னோட கணிப்புப்படி, என்னோட தனிப்பட்ட கணிப்புப்படி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரை ஒரு மாந்த சன்னி அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது மந்தம்னாவே நம்ம யூஸ்வலா கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான். ஸோ அந்த இஷ்யூஸ் கீழேயே நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா ஒரு ரீசன்ட் ரிசர்ச் WHO கேஸ்ட்ரிக்ஸ் இஷ்யூஸ்னால, கட்டோட இஷ்யூஸ்னால தான் வந்து இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த எவிடன்ஸ் நம்ம மந்தத்தோட கம்பேர் பண்றது. இன்னொன்று வந்து மந்தத்தோட டெஃபினிஷனே பார்த்தோன்னா அருவ நிலையிலும் உருவ நிலையிலும் மந்தம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ என்னோட கணிப்புப்படி சன்னி அப்படின்றது ஏன் கொண்டு வர அப்படின்னா வாதம், பித்தம், கபம் 3மே அல்டர் ஆயிருக்கு. ஒன்று
கூடியிருக்கலாம் இல்ல குறைஞ்சிருக்கலாம். ஏதோ சமநிலையில இல்லாதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நான் என்னோட புரிதலுக்கு ஏற்ப நான் வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். பத்திய தாழ்வால் மாந்தம் பகை செய்யும் விதங்கள் மெத்த சுற்றிய மயக்கம் உண்டாய் சொல்லென சன்னி எய்தும். ஸோ இம்ப்ராப்பர் டயட் பிரசன்ட் இன் intrauterine periods has indigestion leads to autism. முற்றிய சுரமுந்தாக முதிர்ந்திடு நாவின் முள்ளு may have severe fever mouth ulcer. புத்தியும் கலங்கி கண்ணும் போதவே தாளும் தானே. impairment of social behavior interaction and confused state. உருக்கு சன்னி மாந்த குணம் ஓயாதலரும் வாய் பிதற்றும். aggressive behavior, outburst of crying, laughing or anger, sustained unusual verbal skills, echoes, words or phrases. And then ஒரு கண் திறந்தும் ஒரு கண்ணை உருட்டி விழித்து பார்க்கும் அலும். ஸோ புவர் ஆட்டோமேட்டிக்கா இது புவர் ஐ கான்டாக்ட்னே நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா எக்ஸாக்ட் கோரிலேட் நம்மளால பண்ண முடியல. ஸோ ஓரளவுக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்ற அண்டர் த பேசிஸ் வழியா தான் நம்ம எல்லாமே பண்றது. ஸோ துருக்கும் ஊசி போல் கழுத்து துவல நொந்தே உடம்பெல்லாம் பாடி பெயின் அண்ட் நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ் மலைவு செவ்வேறும் வாந்தியும் ஏப்பமும் வலிப்பும் சிலைனு தற்கெனே சன்னி மாந்தம் என செப்பு சீசர் மவுத் அல்சர் பில்ச்சிங் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இதெல்லாம் கோரிலேட் பண்ணி இது மாந்த சன்னியோட ஆட்டிசம் இருக்கலாம் அப்படின்றது என்னோட இது. ஸோ இதுக்கு ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சித்தா பேசிஸ்ல என்னோட புரிதலுக்கு ஏற்ப ஒரு அதாவது ரீசன்ட் ஆர்டிகல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டியூ டு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே அம்மாவோட ஸ்ட்ரெஸ்னால ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகி ஸோ குழந்தைங்களுக்கு வயிறுல இருக்கும் போதே அது அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தோம்னா சித்த மருத்துவத்துல அப்பவே சொல்லியிருக்காங்க ஒரு பெண் கருவில் இருக்கும் போதே நிறைய வகையான பாதிப்பு இருக்கு, அதுல ஏன் இதுவும் ஒன்னா இருக்கக்கூடாது ஸோ அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிரெக்னன்சியா இருக்கும் போதே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அவங்க ஹாப்பியா வச்சிருக்கணும், ஸோ அவங்க விரும்பின பிளேஸுக்கு கூட்டிட்டு போகணும், அந்த வாக்கிங்ல இருந்து அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போகணும். ஏன்னா அம்மா வீடுனாவே யூஸ்வலா வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க பிரெக்னன்சி லேடிஸ். ஸோ அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள். இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து வளைகாப்பு புது வளையல் அந்த வளையல் சவுண்ட் எல்லாம் அவங்க அந்த கேட்க வைக்கணும். அந்த குழந்தை அந்த வளையல் சவுண்டுனாலதான் அவங்க பிறந்தோடனே இந்த கிளுகிளுப்பெல்லாம் ஆட்டும் போது அது அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகும். ஸோ குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பேசணும். குழந்தைகிட்ட நம்ம தான் அம்மா அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய குழந்தை நல்லா ஹெல்த்தியா வளரும். ஸோ அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது அந்த குழந்தைக்கு ஃபார்ம் ஆகி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் வரலாம். ஸோ இன்னும் என்னென்ன காரணங்கள்? ஸோ தாயோட வயது ஒரு ரீசனா இருக்கலாம், அவங்க எடுத்துக்கக்கூடிய ஆகாரம் ஒரு ரீசனா இருக்கலாம், அதே மாதிரி கர்ப்பிணியின் உடல் மன ஆரோக்கியமின்மை அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம், சரியான நேரத்தில் உணவு உண்ணாமை, ஃபுட்டு சாப்பிடாம, மன அமைதியின்மை, எதிர்மறை எண்ணங்கள், ஸோ தீய பழக்க வழக்கங்களை கடைபிடித்தல், அவங்களோட ஆசைகள் நிராசையா இருந்து ரொம்ப மனவேதனையா இருக்கிறாங்க அப்படின்னாலோ, ஆல்ரெடி நான் சொன்ன வாத பித்தம் கபம் இது வந்து சமநிலை பாதிக்கப்படும் போது கூட ஆட்டிசம் வரலாம். ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளோட அவங்க தாயோட இதுவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது என் பிள்ளை ஒரு டைம் கூட என்னை முகத்தை பார்த்து அம்மான்னு கூப்பிடல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா சோசியல் இது கட் ஆகுது. எப்ப அப்படி தெரிய வருது? 1.5 to 2 years என்ன நம்ம பிள்ளை ஒரு அம்மான்னு கூட கூப்பிடல, நம்மள பார்க்க கூட மாட்டேங்கிறான் அப்படின்ற விஷயத்துலதான் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா எடுத்த உடனே எந்த பிள்ளையும் வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்றாது. ஸோ அதனால என்ன நம்ம ஸ்டேஜ்ல இன்னும் சில பேர் பெரியவங்க நிறைய பேர் உங்க அப்பா வந்து 4 வயசுக்கு அப்புறம் தான் பேசினாங்க, லேட்டா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியே அவங்கள டிலே பண்ணி வீட்லயே உட்கார வச்சிடக்கூடிய கேரக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துக்கணும். ஒரு குழந்தையோட ஒவ்வொரு மைல் ஸ்டோன்ஸுமே ஒவ்வொரு தாய்க்கு தெரிஞ்சிருக்கணும், அது கரெக்டா வருதான்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பார்த்து அவங்க ஏஎஸ்டி கிட்டா இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே நம்ம கிட்ட வராம ஒருவேளை காது கேட்கலையோ, நம்ம கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்கலையே, காது கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இஎன்டி டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தை ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டிவா இருக்கா, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல இருக்காங்கன்னா ஜஸ்ட் நம்ம தெளிவுபடுத்திக்கிறது தப்பே இல்லை. ஒரு நல்ல பீடியாட்ரிஷியன் கிட்ட ஒரு நல்ல அசஸ்மெண்ட் டூல் இருக்கக்கூடியவங்க கிட்ட போயிட்டு நம்ம செக் பண்ணி இதுதான் பிரச்சனையா அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அலூஃபா விளையாடுவாங்க. ஈவன் அவங்க வீட்டுல ரிலேஷன்ஸ் பக்கத்துல எல்லாருமே இருந்தா கூட அவங்க தனியாவே விளையாடுவாங்க. அவங்களுக்கு
சிரிச்சுட்டே லாஃபிங் ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் இருக்கும், சிரிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொன்னு இதுதான் பயம் அப்படின்றது தெரியாது. இன்னொன்னு இரிட்டபிள் கூட ஆவாங்க சில சமயம். சொன்னதையே திரும்ப சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு ரிப்பீட் பண்ணோம்னா அதை திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்ல புரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு திறனும் இருக்காது. இன்னொன்னு சில பேர் வந்து பங்க்சுவலா இருப்பாங்க. இந்த திங்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கணும்னா இந்த இந்த இதுதான் இருக்கணும். ஒண்ணு பிடிக்காத ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் அவங்க ரொம்ப இரிட்டேட் ஆயிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கேட்டகரி அவங்களுக்குள்ளாரே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸ், இதுதான் லைஃப், இதுதான் அது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விஷயத்த நம்ம ஏதாவது பண்ணணும்னா அவங்க ரொம்ப இரிட்டேட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி கையை ரிப்பீட்டிட்டியா ஆட்டிட்டே இருப்பாங்க. இது இந்த வகையானது வந்து பெரும்பாலும் ஆண் குழந்தைங்களுக்கு தான் அதிகமா வரும் பெண் குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது. இன்னொன்னு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப என் பையனுக்கும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கும் இதே மாதிரி இதே இன்டென்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதோட சிம்டம்ஸ் வேரி ஆகும் கண்டிப்பா. ஸோ இப்போ இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் என்ன கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அலோபதியில இதுக்குன்ட்டு மருந்து அப்படின்றது பாத்தீங்கன்னா அக்ரெசிவா இருக்கவங்களுக்கு தான் கொடுக்குறாங்களே தவிர ஸ்லீப் டிஸார்டர் இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை தவிர வந்து இதுக்கு தெரப்பி மட்டும்தான். ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி இதுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்துறாங்க. ஸோ நான் சித்தாவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் ஒரு குழந்தைங்களை போய் சேர்க்கக்கூடாது. ஸோ இவங்க சில விஷயங்களை பார்த்து சில விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து நார்மல் கிட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல தான் அவங்கள கண்டிப்பாக சேர்க்கணும். இது மட்டும் இல்லாமல் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, இன்னொன்று டயட் ரெகுலேட்டட் தெரப்பி கூட அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு தெரப்பி கூட அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொன்று நம்ம சித்த மருத்துவத்துல நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, வாதம் பித்தம் கபம் இதனால பாதிச்சிருக்கு, இது சமநிலை இல்லை. ஸோ அப்போ வாதத்தை தணிக்கக்கூடியதாக கழிச்சல் உண்டாக்கி மருந்துகள், மாந்த எண்ணெய் குழந்தைங்களுக்கு பேசிஸ்ல கொடுக்கக்கூடியது மாந்த எண்ணெய் ஒரு சிறப்பான மருந்தா இருக்கு. ஸோ அதை கொடுக்கலாம். இன்னொன்று பித்தம் ஆயில் பாத் வீக்லி ட்வைஸ் நம்மளோட பேசிஸ் படி ஆயில் பாத் அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம். இன்னொன்று வந்து சீரக தண்ணி ரெகுலராகவே அவங்க யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கபத்தை சமன்படுத்த வந்து வேது, பொட்டனம், மசாஜ் ஏதாவது இல்லை ஏதாவது கஷாயம் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். ஃப்ராக்னன்ஸ் மணமூட்டி கஷாயத்தை கொடுத்து அவங்களோட அந்த கபத்தை இது பண்ணலாம். என்னோட சித்தா ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி விக்னேஷ் இந்த சித்தா ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் இருந்தா அதை மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஓகே மேம், 1 minute மேம். யா ஓகே, நான் பேசிட்டு இருக்கேன். சித்தா ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் ஃபார் ஏஎஸ்டி அப்படின்னு பார்க்கும்போது கவுன்சிலிங் ஃபார் பேரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நம்ம அந்த பேரண்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட்டே அது அங்க இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஆஸ் எ டாக்டரா. ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கட்டும், வீட்டுல ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், மற்ற குழந்தைங்கலாம் இப்படி இருக்காங்களே, ஏன் இவங்க அண்ணாவே நல்லா இருக்கானே, இவ தங்கச்சி நல்லா இருக்காங்களே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ரொம்ப இப்போ என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல அவங்கள எதுவுமே சொல்றத விட்டுருவாங்க. ஸோ உங்க பையன் இவ்வளவுதான், இந்த விஷயத்த நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ கம் அவுட், வெளியில வாங்க, ஒரு ரெகுலர் நார்மல் ஸ்கூல்ல சேருங்க. உங்க குழந்தைங்க அப்பதான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆவாங்க. டெய்லியும் ஒரு சில ஒரு முக்கியமான விஷயங்கள், ஒரு 5 விஷயங்கள் அவங்களுக்கு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்குன்ட்டு ஸோ அம்மான்னு கூப்பிட சொல்லுங்க, ரெஸ்ட் ரூம் வந்தா ஏதாவது சொல்ல சொல்லுங்க, இன்டிமேட் பண்ண சொல்லுங்க. ஸோ இந்த இன்டிமேட் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி இன்டிமேட் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் ஒரு சில ஸ்டேஜ்ல பிக்கப் ஆவாங்க. அப்ப புரியும் நம்ம பையன் ஒண்ணுமே செய்யலன்ட்டு அவங்களும் ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் என்தூசியஸ் பண்ணணும் பேரண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆஃபர் இருக்கு. வெளியில கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே ஒன் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்க்ளூசிவ் கிட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு அவங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும். ஏன்னா இன்னும் சில பேர் அவங்கள வீட்லயே அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கு. இன்னொன்று வந்து அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம அசஸ்மெண்ட் அந்த சில்ட்ரன்ஸ்க்கு பண்றோம். ஸோ அப்புறம் இன்டர்னல் மெடிசன், அப்புறம் எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ். ஸோ எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ்ல மசாஜ், ஃபியூமிகேஷன்ஸ், வர்மா இந்த மாதிரி. ஸோ அதோட சேர்த்து அசோசியேட்டட் வெல் ரெகுலேட்டட் டயட் வந்து பெருசா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி குளூட்டன் கேஷியன் டயட் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் எப்படி இது பண்றேன் அப்படின்னு பார்த்தா குளூட்டன் ப்ராடக்ட்ஸ், ப்ரோட்டீன் வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தாலையும் நிறுத்த முடியாது.
ஸோ அதை பாதியா வேணா குறைச்சிக்கோங்க. பட் கேஷியன் ப்ராடக்ட்ஸ் வந்து டோட்டலா எடுத்துக்க கூடாது, எக்ஸப்ட் கீ தவிர மற்ற எதுவுமே எடுத்துக்க கூடாது அப்படின்றத நான், ஏன்னா கீ மட்டும்தான் அந்த லிப்பிட் கண்டென்ட் உள்ளக்கூடிய பொருள், அது மட்டும் தான் பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம். ஸோ அதனால இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இது பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டருக்கு ஒரு நல்ல மேனேஜிங் ப்ரோட்டோகாலா இருக்கு. ஸோ இன்னொன்று வந்து இதை நம்ம 3 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் டீடாக்சிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த மாந்தையினை ஒரு 3 நாள் நைட்டு அவங்களோட ஏஜ் வைஸா அதுக்கு தகுந்தப்பல நம்ம கொடுத்துக்கலாம். இன்னொன்று ஸ்டேஜ் 2ல அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மெடிசன் ஃபர்ஸ்ட் 2 months. ஸோ அந்த 2 months ரிவ்யூஸ் வரும்போது நம்மளோட அவங்க கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆவாங்க, நம்ம டாக்டர் நம்ம தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட அவங்க வெல் க்ளோஸ் எப்போ ஆகுறாங்களோ அதுக்கு அடுத்தது தான் ஸ்டேஜ் 3ல இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மெடிசன் வித் டயட் ரெகுலேஷன்ஸோட வர்மா, யோகா, ஃபியூமிகேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மசாஜ் தெரப்பீஸ் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணும்போது நம்ம நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டலாம். ஸோ இது மட்டும் இல்லாம ஆஸ் யூஷுவல் வர்மா யோகா தெரப்பி கூட இதுக்கு வந்து நல்லதா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. இது மட்டும் இல்லாம எல்லா கம்பைன்டு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த குழந்தைங்களுக்கு முக்கியமா நல்ல விஷயங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்றது ரீசன்ட் ரிசர்ச்ல கூட இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சரியாகிட்டு வராங்க. ஸோ அடுத்து என்னோட கேஸ் ஸ்டடி 2 கேஸ் ஸ்டடி தான், ஒரு மேல் சைல்டு ஒரு ஃபீமேல் சைல்டு மட்டும் நான் வந்து காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அவங்க வரும்போது 0th டேல அசஸ் பண்ண நான் 90 டேஸ்ல உள்ள இதை மட்டும்தான் காட்டியிருக்கேன். ஸோ 0th டேல வரும்போது அவங்க மைல்டு ஆட்டிஸ்டிக் ஃபியூச்சர் ஹரிபால் அண்ட் 11 years old மேல் சைல்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்மரி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அவங்களோட விஷயங்கள் நான் கீழே போட்டிருக்கேன். அதாவது இதுல நான் பேசிக் எம்ஆரும் ஈசா ஸ்கேல் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்கேல் படி நான் ஸ்கோர்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி கேஸ் ஸ்டடி 2ல வந்து இந்துமதி அப்படின்றவங்க மாடரேட் ஆட்டிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ்ல 0th டேல வந்திருக்காங்க. அண்ட் லாஸ்டா சம்மரி ஆஃப் த கேஸ் ஸ்டடிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சம்மரி ஆஃப் த கேஸ் ஸ்டடி வாங்கல லாஸ்ட்ல நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நான் அந்த ரேஞ்ச் கொடுத்துருப்பேன், சிவியர் டு மாடரேட் டு மைல்டு நார்மல் அந்த ரேஞ்ச் கொடுத்துருப்பேன். அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த ஹரிபாலன் சைல்டு வந்து 700 அப்படின்ற ஒரு இதுல தான் மைல்டா வந்தாங்க. ஸோ 840ன்றது அபவ் ஈக்குவல் டு நார்மல். ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறி இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்துமதி அப்படின்ற சைல்டு வந்து 550க்கு தான் 550 ரேஞ்சில் தான் வந்தாங்க, அதாவது மாடரேட் ரேஞ்சு. ஸோ இப்போ 830 மைல்டு வரைக்கும் வந்திருக்காங்க. வித்தின் 3 monthsல ஓரளவுக்கு நம்மளால ரிசல்ட் கொண்டு வர முடியுது. என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட் இன் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், ஐ டு ஐ கான்டாக்ட். அதாவது வந்து ஒரு 10 டைம் அவங்க கூப்பிட்டு நம்ம திரும்பி பார்க்காத சில்ட்ரன் ஒரு 5 டைம் கூப்பிட்டு திரும்பி பார்த்தா கூட அது ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். உட்காரவே இல்லை நம்ம குழந்தை, ஒரு 2 minutes கூட உட்கார மாட்டா அப்படின்னா அது ஒரு 3-4 minutes உட்காந்தாவே அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் தான் நான் சொல்றது. இம்ப்ரூவ்ட் இன் சிட்டிங் டாலரன்ஸ், மைண்ட் காமிங் ஆக்டிவிட்டி. ஸோ லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கொஞ்சம் மோனோசிலபிள்ஸ் பேசுறவங்க பைசிலபிள்ஸா பேசியிருக்காங்க. இன்னொன்று வந்து குட் சவுண்ட் ஸ்லீப் இருக்கும், நல்ல ஸ்லீப் இருக்கும். நம்ம ஃபியூமிகேஷன்ஸ்லாம் பண்ணும்போது நல்ல ஸ்லீப்ஸ் இருக்கும். அதே காமா உட்காந்துருப்பாங்க அவுட்டோர் ஃபங்க்ஷன்ஸ்ல கூட. இன்னொன்று வந்து ரைட்டிங், டிராயிங், ஸ்கெட்சிங், அவங்களோட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்கு இந்த மாதிரியான கிட்ஸ்க்கு. ஸோ அதுல நம்ம எதுல அவங்க வந்து நல்லா வெல்விஷ்டா இருக்காங்களோ அதுல நம்ம அவங்கள வந்து உருவாக்கி நல்ல பெரிய லெவலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. ஸோ சித்தா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் தெரபிஸ் ஆர் என்ஹான்சிங் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் ஏஎஸ்டி கிட்ஸ். அது மட்டும் இல்லாம நம்ம சிம்டம்ஸ் தகுந்த மாதிரி இந்த மாதிரி மட்டும் இல்லாம ஆல்ரெடி போன ஃபோரம்ல நான் குருவேர் குடிநீர் அந்த மைசாட்சி புகை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதோட அசோசியேட்டடா நம்ம பிரம்மினை அவங்களோட சிம்டம்ஸ் பொறுத்து அந்த சிவியாரிட்டி பொறுத்து அமுக்கரா, ஸோ எது நர்வைன் டானிக்கோ, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து வர்மா தெரப்பி, யோகாஸ்ல வந்து பிரீத் இன்ஹேல் எக்ஸ்ஹேல், அதுவே அவங்களுக்கு வந்து நல்ல
ஆக்சிஜன் ஃப்ரெஷ் ஆக்சிஜன் உள்ளார போகும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குது அண்ட் மைண்ட் காம் ஆகுது. ஸோ நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. மைசாட்சி புகை. ஸோ சித்தாவில் இதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா லெட் கன்க்ளூட் அகஸ்தியர் மணிக்கடை நூல் அப்படின்ற ஒரு விஷயமே முன்னாடியே 2000 years அகோஸ்க்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் வந்து இதை பத்தி வழிவகுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதுபடிதான் நம்ம வந்து பேஸ் பண்ணி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோட இது என்னன்னா, இந்த சித்தா ட்ரீட்மெண்ட் வந்து ரிலீஃப் பேரண்ட்ஸ் அண்ட் தர் சில்ட்ரன்ஸ் இன் எக்கனாமிக்கல் வே ஆல்சோ. அதை தான் நான் சொல்ல வரேன். அவங்களோட மணியோட தேவைகள் கூட இதுல வந்து அவங்களுக்கு பூர்த்தி ஆகும். மற்ற இதுல போய் செலவு பண்றதுக்கு இந்த இது வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மணியோட இது கம்மியா தான் இருக்கும். ஸோ எல்லாமே அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொண்டு எல்லாமே ரிலீஃப் ஆகும். ஸோ மை அட்டர்னி ஹாஸ் டு கன்க்ளூட் Siddha management therapy might be good and the safest one also. Inclusive quality education for all. Thank you. தேங்க்யூ மேடம். யாமினி மேடம் ப்ளீஸ் பாத்துக்கிறீங்க மேடம். யாமினி மேடம், டாக்டர் விக்னேஷ். ஓகே, ரியலி நிறைய ஒரு புரோட்டோகாலை. யா, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பேசலாம் மேடம். எஸ் மேம், ப்ளீஸ் வெல்கம். டாக்டர் ஜபா, தூத்துக்குடி. வணக்கம் மேடம், ப்ளீஸ் வெல்கம் மேடம். சித்தா பீடியாட்ரிஷியன், ப்ளீஸ் வெல்கம் மேடம். எஸ் மேடம், ஒரு क्वेश्चन வந்து அந்த ஃபியூமிகேஷன் பத்தி சொன்னீங்கல்ல, புகை பத்தி சொன்னீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? கண்டிப்பா. ஆக்சுவலி அதுல வந்து குக்கில் இல்ல ஃப்ராக்ரன்ஸ் சப்ஸ்டன்ஸ் தான். குக்கில், சாம்பிராணி, சன்னி நாயகம், அகிர்கட்டை, வேலைவேர், சத்திச்சார்னை வேர், இந்த 6 ட்ரக்ஸ் தான். ஸோ இது நம்ம குழந்தை மருத்துவம் மாந்த சன்னிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இதுதான் நான் வந்து ஃபியூமிகேஷனா இது பண்றேன். யூஸ்வல் ஃபியூமிகேஷன் தான். அந்த சன்னி நாயகம் கட்டையை நல்லா கங்கு மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற கண்டென்ட் பவுடர் பண்ணிட்டு ஃபியூம் பண்ணாவே போதும். ஸோ இட் வில் அவங்களுக்கு நல்ல சவுண்ட் ஸ்லீப் அன்னைக்கு 2 நாள்லேயே ரிசல்ட் இருக்கும். இதுல ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்னால அவதிப்படக்கூடிய குழந்தைகள் ஏஎஸ்டில நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுல 2 daysல சவுண்ட் ஸ்லீப் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பிகாஸ் ஆஃப் த ஃப்ராக்ரன்ஸ். அகிர்கட்டையெல்லாம் சொல்லவே தேவையில்ல, நல்ல ஃப்ராக்ரன்சிவ் சப்ஸ்டன்ஸ். ஸோ சாம்பிராணி ஆல்சோ. அதனால தான் அந்த காலத்துல குழந்தைங்க பிறந்த உடனே அந்த தலை குளிச்ச உடனே சாம்பிராணி போட்ட உடனே நல்லா தூங்குறாங்க. எல்லாமே நமக்கு அந்த காலத்தோட ரிலேட்டட் எல்லாமே இருக்கு. நம்ம தான் இப்ப எல்லாம் மறந்து இருக்கோம். ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ. யா, தேங்க்யூ. வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. ஹோப் எல்லாருமே மேமோட அவசரமான செஷனை வந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சிறப்பு நிலை குழந்தைகள் வந்து நம்ம மருத்துவம் மட்டும் அல்லாமல் ஒரு பெற்றோருக்கும் வந்து அதுல எவ்வளவு ஈடுபாடு இருக்கணும் அப்படிங்கிறத மிக அருமையா ஒரு பிரசன்டேஷனோட என்னென்ன ட்ரீட்மெண்ட்டோ எதையுமே வந்து மறைக்கப்படாமல் உண்மைகளை வந்து வெளியே வச்சு இன்னைக்கு வந்து நம்ம பிரசன்டேஷனா கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட இந்த சேவை வந்து கண்டிப்பா மிகப்பெரிய சேவை. இது பாராட்டத்திற்கு வந்து வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா நம்ம நார்மலா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வேற. ஆனா சிறப்பு நிலைய குழந்தைகளுக்கு வந்து அது வந்து நம்ம மருத்துவர் இளவரசன் சொன்ன மாதிரி தெய்வத்துக்கு சமானம், சேவை செய்யக்கூடிய மாதிரியான காரியங்கள் இது. உங்களுடைய மிகவும் பாராட்டத்தக்க செயல். உங்களுடைய இந்த ஈடுபாடு இன்னும் பல சிறப்பு நிலை குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு மென்டல் அண்ட் பிசிக்கல் வந்து பெரிய சப்போர்ட்டா அமையுங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. திருமுறை சித்தா கேர் சார்பாக, ஃபுரம் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்துடன் மருத்துவர் இளவரசன் அவர்களை மேற்கொண்டு பேச அழைக்கிறேன். தேங்க்யூ மேடம். நம்ம பாருங்க, நம்ம தர்ஷினி பிரியா மேடம் அவர்கள் எல்லாமே ஒரு பிஜியில் பண்ண டெசர்டேஷன் கேஸ்னால
பேஷன்ஸ் இம்ப்ரூவ். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் 2012 முடிச்சு 15 ஜாயின் பண்ணி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் டாக்டர் மிருந்தாளினி பேட்ச், டாக்டர் சாலினி அப்படியே ஒரு பேட்ச் கன்டினியூ ஆகிட்டே வராங்க. ஸோ அந்த பேஷண்ட் ஃபாலோஅப் இருந்து இவங்க டீம் ஒர்க் பண்ணதுனால இன்னைக்கு ஆட்டிசம் ஸ்பெஷல் ஓபிடியே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. மதியம் இப்போ கோவிட்ல தான் கம்மியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தால இஸ் ரியலி ஐ தேங்க் டைரக்டர் மேடம் அண்ட் ஹெச்ஓடி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் குழந்தை மருத்துவம் டீம் ஆஃப் ஒர்க், லெக்சரர்ஸ் எல்லாருமே ஒரு சப்போர்ட்டால இவ்வளவு குழந்தைங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நம்ம தனியாவே சித்த மருத்துவத்துல ஒரு குழந்தைகள் நல பிரிவுல ஆட்டிசத்துக்குன்னு ஸ்பெஷல் ஓபிடி தாம்பரத்துல இருக்கு. ஸோ தர்ஷினி பிரியா மேடம் இப்போ கொரோனாலாம் முடிஞ்சு பிஹெச்டி பண்றதுனால மீண்டும் அந்த ஓபி துவங்கி மேலும் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சர்வீஸை கொண்டு போவோம். ஏன்னா ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா இங்கிருந்தெல்லாம் கூட அந்த குழந்தைங்க வந்தாங்க, தங்குற வசதியோட இருக்குது. ஸோ அதை மீண்டும் தொடருவார்கள் என்று நம்புவோம். மேடம் அவர்களுக்கு நன்றி. அந்த மைசாட்சி புகை மேடம்க்கு அப்புறம் கண்டினியூவா நிறைய பேர் அது வந்து போன டைம் நம்ம ஒரு ஃபோரம்ல வந்து அரும்பாக்கம் சித்த மருத்துவக் கல்லூரி ஹவுஸ் சர்ஜன்ஸ் வந்து பேசினாங்க. சார் நாங்க வந்து அதை பத்தி கேள்விப்பட்டோம், உடனே அதோட ஃபார்முலா வாங்கி நாங்க வர ஓபியில செஞ்சு பார்த்தோம். குழந்தை ஐ கான்டாக்ட் அந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் ஆனா, ஹைப்பர் ஆக்டிவ் கண்ட்ரோல் ஆனா, உட்காந்தான். அந்த புகை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஓபியில திரும்பி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவன் பிடிச்ச உடனேவே அவங்க வந்து ஒரு நிறைய மாற்றம் இருந்துச்சு சார்ன்னு சொல்லி அவங்க ஃபீட்பேக்கை வந்து ஸ்டூடெண்ட் ஷேர் பண்ணாங்க. ஸோ இதுதான் இது எங்களுடைய நோக்கம். டாக்டர் யாமினி மேடம் இந்த ஃபோரம் ஆரம்பிச்ச நோக்கமே மேடம் சொன்ன மாதிரி நமக்கு கிடைச்ச விஷயத்தை நம்ம மூத்த மருத்துவ தூத்துக்குடியில இருந்து மேடம் உண்மையிலே இஸ் சீனியர் பீடியாட்ரிஷியன், மேடம் இஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மோஸ்ட் சீனியர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ தூத்துக்குடி வரைக்கும், சென்னையில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி அந்த வெபினார் இருந்திருக்குன்னா இஸ் ரியலி ஐ தேங்க் தர்ஷினி மேடம் அண்ட் விஜயா மேடம் அவர்கள் எல்லாத்துக்குமே. இப்ப நான் வந்து இன்னொரு லெவல், அதாவது இப்பதான் சித்த மருத்துவத்துல பல்வேறு எக்ஸ்டர்னல் தெரப்பி இருக்குது. அதுல புகை சொல்லிட்டாங்க, மருந்துகள் சொல்லிட்டோம். நாம் இன்னும் கொஞ்சம் அந்த வர்மக்கலையில நாமளே அந்த பேரண்ட்ஸ்க்கு இன்னைக்கு இப்ப சேலத்துல தான் இருக்கேன் நான். இப்ப சிவராஜ் சிதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கண்டக்ட் த ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப், ஆல்சோ ஃபாலோ கேம்ப் காலேஜ்ல அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30க்கு நாங்களே க்ளோஸ் பண்ற அளவு பேஷண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ என்னன்னா ஒரு எல்லாருமே சொன்ன ஒரு இது என்னன்னா, நாங்க தெரப்பி போறோம், அந்த 2 வயசுலயே கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 2 வயசுல இருந்து 15 வயசு பையன் வந்தான், இன்னைக்கு 24 வயசு பையனும் வந்தான், ஒரு 3 வயசு குழந்தையும் வந்தாங்க. அப்ப என்ன இங்க நடக்குது, சொசைட்டில நடக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோ இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ என்ன சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் ஒரு சிறப்பு நிலை குழந்தைகள் அப்படின்னு கொண்டு போய் எங்க வச்சிருக்காங்க. நான் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நம்ம ஃபோரம்ல சொல்லணும். மாற்றுத்திறனாளிகள் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் டெவலப்மெண்ட்ல இந்த குழந்தைங்களையும் லிஸ்ட் அவுட் பண்ணி இவங்களுக்கு ஆட்டிசம், ஏடிஹெச்டி, அட்டென்ஷன் டிஃபிஷியன்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர், நிறைய இன்னும் என்னெல்லாம் நேம் இருக்கோ அவங்க அந்த லிஸ்ட்ல டிசபிலிட்டி சில்ட்ரன்ஸ்ல வச்சு ஒரு பக்கம் நல்லது செய்யறதுன்னு நினைச்சு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீமு, அவங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ் நிறைய போக்குவரத்துல ஃப்ரீ. ஸோ இந்த டைம்ல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே இடையில நான் என்ன போய் சப்மிட் பண்ணியிருக்கோம், நாங்க குழு முயற்சி பண்ணி தயவு செய்து அந்த மாற்றுத்திறனாளிங்கிற வேர்டை மாத்துங்க. அந்த குழந்தைகளை சித்த மருத்துவம், ஒருங்கிணைந்த மருத்துவத்தின் மூலமாக ஆரம்ப நிலையில், நான் சொன்ன அந்த வேர்டை புரிஞ்சுக்கணும், உடனே எல்லாருமே குணப்படுத்திட முடியுமான்னா அந்த 2 வயதில் அரசாங்கம் நினைச்சா பண்ண முடியும். 2 வயதுக்குள்ள ஒரு குழந்தை பேசல, ஒரு குழந்தை தன்னைத்தானா திரிக்கிறான், இந்த ஒரு மைல்ஸ்டோன் சார்ட்டை வந்து நம்ம ஏன் ஒவ்வொரு சித்த மருத்துவர்களும் அப்ப ஏற்கனவே சொன்னதுதான், அரசாங்கம் வேலை கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்காமல் அப்துல் கலாம் ஐயா வழியில் நாம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாடு முழுவதும் இந்தியாவில் 120ல் ஒரு குழந்தையாக ஆட்டிசம் பிறந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுடைய டைரக்டர் ஆஃப் ஹெல்த் ஸ்டேட்டஸ்ல ஒரு போட்டிருக்காங்க, 120 குழந்தையை பிறக்குதுன்னா ஒரு குழந்தை ஆட்டிசம் குழந்தையா பிறப்பதாக இந்தியாவில் ரெக்கார்ட் ஆயிருக்குது. நெதர்லாந்து, ஜப்பான், அமெரிக்கா எல்லாம் நிறைய கண்ட்ரில வந்து இன்னைக்கு 10ல் 1 இருக்காங்கலாம். ஏன்னா அப்ப என்ன மாற்றம், ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற பத்தி நம்ம ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசினாதான். ஏன்னா இந்த April 2 இன்டர்நேஷனல் ஆட்டிசம் அவேர்னஸ் மந்த், WHO மூலமா ஒரு தீம் சொல்லுவாங்க ஒவ்வொரு நோய்க்கும். அந்த தீம்ல இந்த டைம் வச்ச தீம் என்ன தெரியுங்களா, அனைவருக்கும் கல்வி. ஏன் நாம இந்த குழந்தைங்களுக்கும் கல்வி கொடுக்க கூடாது? அப்ப அரசாங்கத்திலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குழந்தைகளும் நார்மல் ஸ்கூல்ல படிக்கலாம், இவர்களும் ஒலிம்பிக்கு போகலாம், இவர்களும் சாதனை புரியலாம்,
இன்னைக்கு மத்திய அரசுல நம்ம சித்த மருத்துவ கல்லூரி படிப்பதற்கே அந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. நான் இந்த இடத்துல நிறைய பேருக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா 12ஆம் வகுப்பு வரைக்கும் முதல்ல தேறி வந்துட்டான் ADHD ஆட்டிசம் பையன். அவங்களுடைய அப்பா சித்த மருத்துவர், அம்மா சித்த மருத்துவர், அந்த பையனை சித்த மருத்துவம் படிக்க வச்சிருக்காங்க. ரியலி ஐ தேங்க் அந்த பெற்றோர்களுக்கு. இன்னொரு மேடம் இருக்காங்க, நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல. அந்த அளவு அப்ப 20 வருஷம் போராடி அந்த பையனை படிக்க வச்சு ஒரு ஆட்டிசம் சைல்ட சித்த மருத்துவர் ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முன்னோர்களும் இருக்க, பெற்றோர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி வேலூர்ல நம்ம மருத்துவர் இருக்காங்க. அவங்கள வந்து போட்டோ அவங்களுக்கு ஒரு திறமையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு திறமை இருக்கும், டிராயிங் மாஸ்டரா இருப்பாரு, ஒரு மியூசிக்கா இருப்பான். அதான் நாம இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, சார் தட்டிட்டே இருக்கான் சார், நாங்க அம்மா அவனுக்கு மியூசிக் பண்ணி கொடுங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுங்க, அவன் எதிர்காலத்துல ஒரு மியூசிஷியனா வந்து நிக்கிறான். சோ அப்ப இந்த குழந்தைங்களோட மைனஸ் நினைக்காம நாம் ஏன் அவங்களை பாசிட்டிவோட கொண்டு போய், அப்ப நம்ம கவுன்சிலிங், சித்த மருத்துவ கவுன்சிலிங் வேற, நார்மல் கவுன்சிலிங் வேற. நீங்க இப்ப இன்னைக்கு வந்திருக்காங்க, இல்ல நான் பேஷன்ஸ் பாக்குறோம் அப்படின்னா, ஒரு கையை பிடிச்சு அம்மா அழாதீங்கம்மா, சித்த மருத்துவத்துல நாங்க பெற்றோர்களுக்கும் வைத்தியம் பண்றோம். முதல் வைத்தியமே நீங்க நல்லா இருந்தா தானே குழந்தை நல்லா இருக்கும். உங்களுக்கு நாடி பாக்குறோம், ரொம்ப பித்து அதிகமா இருக்கு, கோவப்படுறீங்களா, டென்ஷனா இருக்கா, இந்தாங்க கற்றாழை சேர்ந்த மூலிகை எண்ணெய். டாக்டர் பவித்ரன் ஜாயின் பண்ணியிருப்பாரு, நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவரு தான் முதல்ல வந்து நான் மருந்து தேடி அலையிறப்ப, சார் மாரி மருந்து வேணும், அந்த பெற்றோர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, ஆயில் பாத் பண்ணணும்னு சொன்னோடனே, சார் அரக்கு தைலம்ங்கிறது காமன் ஃபார் கோரம் இன் சில்ட்ரன்ஸ், பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கற்றாழை எண்ணெய் வெந்தயம் சேர்ந்த மனசு அந்த ஹீட்டை குறைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொன்னாரு. அவரையும் நம்ம ஃபோரம்ல கூப்பிட்டுருக்கோம். அப்ப அந்த 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 எண்ணெயை நான் சென்னையிலையும் ஆரம்பிச்சேன், இப்ப சேலத்திலையும் கொடுத்துருக்கோம். அந்த தாய்மார்களுக்கு ஆயில் பாத் வாரத்துக்கு ஒருக்கா சொல்லிட்டு, அவங்களுக்கு சுண்ணாம்பு காலம், நீங்க ஒரு சில இது எனக்கு ரூம்ல வெளிச்சம் கம்மியா இருக்கு, பரவாயில்ல, இருந்தாலும் தெரியும் நினைக்கிறேன். டாக்டர் விக்னேஷ் தெரியுதா லைட்டா என்னோட வீடியோ? தெரியுது சார், கிளியரா இருக்குங்க சார். ஓகே ஓகே. இப்பொழுது நம்ம வர்மக்கலை மட்டும் நான் டச் பண்றேன், ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட பத்தி நிறைய பேசிட்டாங்க தர்ஷினி மேடம். ரியலி ஐ தேங்க், இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாங்க, அவங்க புரோட்டோகால் கொடுத்து சக்சஸ் ஸ்டோரி சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னொரு பார்ட் வர்மக்கலையை நம்மள அந்த பெற்றோர்களுக்கு, நிறைய பெற்றோர் ஜாயின் பண்ணிருக்கனால நம்ம மருத்துவரும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம நார்மலா, ஏன்னா சித்த மருத்துவம் வந்து எந்த ரிலீஜியஸ் சம்மந்தமே கிடையாது. அதான் சித்தர்கள் இறைவனுக்கும் மேலை சித்தர் வழிபாடு, அவங்க ரிலீஜியஸே கிடையாது. இந்துலையும் பண்றோம், முஸ்லிம்ஸ்லயும் பண்றோம், எல்லா மதத்துங்களையும் இந்த வர்மக்கலை போவதற்கு ஒரு சான்று சொல்ற பாருங்க. இப்ப நம்ம விநாயகர் கொட்டு போடுற இடம் சுண்ணாம்பு காலம், திரத வருமம், நெஞ்சில விபூதி போடுவோம். இதே இது கிறிஸ்டின்ஸ்ல அவங்க சர்ச்சுக்கு போனோன்னு ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் எல்லா மதமும் சமம் அப்படிங்கிற படிப்பில் நானும் எல்லா கோயிலுக்கு போயிருக்கேன். நான் மேலப்பள்ளத்தில் ஒர்க் பண்ணிக்கிறதுனால முஸ்லிம்ஸ் நண்பர்களும் நிறைய பழகிருக்கேன். ஸோ எல்லாருமே இந்த வர்மக்கலை இருக்குதுன்னு நான் உணர்ந்தேன். என்னங்க அவங்க தொழுகை பண்ற இடம் எல்லாம் பாருங்க. ஸோ அப்ப இது எல்லா புள்ளிகளும் கவர் ஆகுது. ஒரு ஃபுல் டே எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், நார்மல் பர்சனே நம்ம செய்ய வேண்டியது. ஸோ ஏன் அதை சொல்ல வரேன்னா, இந்த பேரண்ட்ஸ் டெய்லி சுண்ணாம்பு காலம், நம்மளுடைய கொட்டு போடுறோட டெம்போரல் அனாட்டமிக்கல் இருந்து நம்ம டாக்டர்ஸ் இருக்கிறதுனால டெம்போரல் ரீஜன், காது மடல் இருந்து 3 விரல் மேல இப்படி முன்பின் அசைவு, இது சுண்ணாம்பு காலம். அதே நம்ம இப்படி கொட்டு போட்டுக்கலாம். அது வந்து ஒரு பாயிண்ட்ஸா சொல்ல முடியல, இல்ல ஒரு ஃபோரம்ல அனாட்டமியா சொல்ல தெரியல, வேண்டாம், யாருக்கும் நம்ம பேர் சொல்லக்கூட அவசியம் இல்லை. இந்த விநாயகனை கொட்டு போடுற பாயிண்ட கொடுத்தாவே அந்த ஸ்ட்ரெஸ் குறையும், தலைவலி குறையும். அந்த அம்மா நல்லா இருந்தாதான் அந்த குழந்தை 10 வருஷம் அந்த அம்மா பார்த்துட்டே இருந்தா. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். ஏன் இன்னைக்கு இவ்வளவு வேகமா நம்ம ஆர்டிசத்துக்கு பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்றால், நம்மளுடைய நிமான்ஸ் பெங்களூருக்கு இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன் அந்த இன்ஸ்டியூட் வந்து போஸ்ட் கோவிட் கொரோனாக்கு அப்புறம் 100 மடங்கு குழந்தைங்க வந்து, சார் ADHD ஆர்டிசம் என்னென்னலாம் இருக்கோ அத்தனை பேர்லயும் வராங்க சார். ஒரே காரணம், இந்த போனுங்கிற ஒரு விஷக்கிருமி LKG பையன்ல ஆரம்பிச்சு சோசியல் மீடியா வேணும். இப்ப நம்ம கூட வெபினார்ல போன் பண்ணிட்டு இருக்கோம், பட் அதை எப்படி பயன்படுத்தணும்னு இருக்குல்ல. அந்த LKG பையனுக்கு ஸ்கூல் போகணுமா, அவன் படிச்சு LKGல படிச்சா பெரிய ஆள் ஆகணும்னு அம்மா அப்பாக்கள் ஃபோர்ஸ் பண்றாங்க, தள்ளப்படுகிறோம். என் பையன் வந்து பெரிய ஆள் ஆகணும், அவன் முதல் நல்லவனா இருக்கணும், குணம் உடல் நல்லா இருக்கணும். அப்ப அப்பா ஒரு போன், அம்மா ஒரு போனு, குழந்தை ஒரு போன். இந்த கொரோனாவில் 2 வருஷம் போனை யூஸ் பண்ணி அவன் பேச்சை குறைத்து விட்டான். அப்பா அம்மாவை பார்த்தா எரிஞ்சு விழுவுறான், போ வெளியின்றான். அப்ப அந்த குண மாறுபாடு ஏற்படுகிறது. போய் டாக்டர்கிட்ட போனா என் பையன் பேச மாட்டேங்கிறான், அவன் தனியா ஒதுங்கிக்கிறான். அப்ப உடனே அவங்க இது வந்து நமக்கு தள்ளப்படுகிறோம். ஏன் சொல்றேன்னா, ஆர்டிசம் பிறந்து இடையில வர்றது வேற. நல்லா இருந்த பையன் கொரோனா டைம்ல இப்படி மாறிட்டான். அப்ப ஸ்ட்ரெஸ்,
அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குழந்தைங்களை என்ன நியமிப்பார், ஒரு நோயே ஒரு ஒரு சீல் ஆக்கப்படுகிறோம். இது நிறைய வந்து நிமான்ஸ் ப்ரொஃபசர் வந்து சொல்றாரு, சார் நாங்க யோகாவும் இணைச்சிட்டோம், ஆயுர்வேதா இணைச்சிட்டோம், உங்க சித்தாலையும் கூப்பிடுறோம், ஆனா எங்கள்கிட்ட இவ்வளவு ரெக்கார்டு ஆயிருக்கு, இத்தனை குழந்தைங்க, இது உண்மையா ஆட்டிசம் கிடையாது. ஒரு ஒரு அப்ப நாங்களாம் ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிட்டு இருக்கிறப்ப, சார் சத்தியமா ஆட்டிசம் கிடையாது சார், இது சுச்சுவேஷனால தள்ளப்பட்ட சுச்சுவேஷன். இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு வாரத்தில் 2 நாள் 1 நாள்னாச்சும் ஒரு குழந்தையோட டெய்லியும் உட்காடுறோம், டெய்லியும் ஒரு மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு போறோம், சைக்கிள்ல கூட்டிட்டு போறோம், இல்ல ஒரு பட்டாம்பூச்சி பிடிச்சி கொடுக்குறோம், சாப்பாட்டு ஊட்டுறோமா? அந்த குழந்தை அப்பா அம்மா பாசத்துக்கெல்லாம் ஏங்கி கடைசியா யூடியூப் பாசத்துல இறங்கிருச்சு. ஸோ லாட் ஆஃப் பர்சன் இன்னைக்கு சஃபரிங் ஃப்ரம் பேசல, கோவப்படுறான், அடிக்கிறான், கில்றான். ஸோ இதெல்லாம் அந்த யூடியூப்ல ஒரு கேம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிடுறேன். ஒரு பக்கத்து வீட்டு பையன் பயங்கர நைட் கேம் விளையாடுறான், அடிடா குத்துறா இடிறாங்கிறான். அந்த கேம் ஒருத்தர் இன்னொருத்தர் சம்திங் ஆன்லைன் விளையாடுற கேம். ஸோ இப்படி அவன் விளையாண்டு அடுத்த நாள் அப்பா அம்மா பார்த்தா அந்த தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு, காரணம் அந்த பதிவு அவனுக்கு அந்த வீடியோவில் விளையாடுறதெல்லாம். ஸோ இப்படி இன்னைக்கு காலநிலைகள் பல்வேறு குழந்தைகளை நாம் உருவாக்கி தள்ளப்பட்டு விட்டோம், நோய்ங்கிற நோய்க்கு தள்ளப்பட்டுட்டோம். அதெல்லாம் குறைப்பதற்கு நம்ம தேரையர் பிணியனுகாவதில் சொல்லப்பட்ட ஆயில் பாத் முக்கியமான விஷயம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்க பழக்கமே இப்ப இல்லாம போயிடுச்சு. நம்ம தாத்தா காலத்துல இருந்துச்சு, நம்ம அப்பா நமக்கு சொல்லாம போயிட்டாரு, நம்ம குழந்தைக்கு சொல்லாம போயிட்டோம். நம் ஜெனரேஷன் அழியறதை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். ஏன் கேட்டா என்ன சொல்றாங்க, என் பையன் கேட்க மாட்டான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், போனை கொடுத்தாதான் சாப்பிடுவாங்கிறாங்க. இப்ப 7 வயசுல உங்க பையன் கேட்கலன்னா 17 வயசுல கேட்க போறானா? ஸோ ஜஸ்ட் ஃபார் ஒரு எமோஷனலா, ஏன்னா இன்னைக்கு நான் பார்த்த குழந்தைங்களுடைய அத்தனையும் ஒரு 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 பேரண்ட்ஸோட ஒரு ஆதங்கத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. அப்பாட்ட கேட்டா அம்மாட்ட கேளுங்கிறாங்க கம்ப்ளைண்ட்ஸை. அப்ப அம்மா தான் வந்து அவ்வளோ நீ பார்த்தாகணும். அப்ப அவங்கள பிடிச்சி என்னமான்னு கேட்டோம்னா உடனே அழுகுறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு சித்த மருத்துவத்தில் இருக்கிறது. நம்மளுடைய இன்னும் பல மருத்துவர்கள், இப்ப நான் வந்து இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் நாள் இந்த மாசம் முழுவதும் குழந்தை மருத்துவம் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். டாக்டர் யாமினி மேடம் எங்க டீம் டெல்லியில இருந்து டாக்டர் மிருனாலி அடுத்த டைம் பண்ணுவாங்க நம்புறோம், சாலினி டாக்டர் பண்ணுவாங்க, விஜயா மேடமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். இந்த குழுவுல யாராச்சும் சிறப்பு நிலை குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை சொன்னீங்கன்னா தான் எல்லாமே இணைஞ்சு எடுத்துட்டு போகலாம். ஓகே, இப்போ நான் ட்ரீட்மெண்ட் வந்துடுறேன். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டாக்டர் யாமினி மேடம், தேங்க்ஸ். சுண்ணாம்பு காலத்தை வந்து நாம ஜென்ரலாவே ரிலாக்ஸா அவங்க அம்மாவை டெய்லியும் காலையில இப்படி ஒரு டேப், இது நம்ம பாயிண்ட்ஸாகவும் செய்யலாம். நம்ம டாக்டர்ஸ் பண்ணணும்னா முன்பின் அசைவு, காது மடல்ல இருந்து 3 விரல் மேல முன்பின் அசைவு, அந்த ஸ்கல் போன்ல ஒரு அழுத்தம் அடி போய் வரணும். அப்படியே அந்த உடம்புல ஒரு ஸ்ட்ரெஸ் குறையும், தலைவலி குறையும். ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா கொடுத்தா, தப்பா கொடுத்தா ஒரு ரிசல்ட் வராது. வர்மக்கலையில ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாரி வர்ம புள்ளி சேஃபான புள்ளியே டச் பண்ணிட்டீங்கன்னா, கரெக்டா கொடுத்தீங்கன்னா ஸ்பாட்ல ஹெட்ஏக் ரிலீஃப் ஆயிரும். ஸோ அப்புறமேல சித்தா மருந்து கொடுங்க, ஆயில் பாத் கொடுங்க, மேடம் சொன்ன புகையெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த அம்மாவுக்கு நான் முடிச்சிடுறேன். கற்றாழை எண்ணெயோ இல்லை சுக்கு தைலமோ லகு சந்திராணி தைலமோ அக்கார்டிங் டு பேஷண்டோட தேகி அடிப்படையில் கொடுத்துட்றோம். அப்போ அந்த அம்மா நல்லா இருந்தால் குழந்தைய பார்த்துக்குவாங்க. அப்போ குழந்தைக்கு வந்துடலாம். இப்போ குழந்தைக்கு வந்து நாம் வீட்டிலேயே அவங்க அம்மாவுக்கு, ஏன்னா இப்போ நான் வந்து வாலண்டியர்ஸ் டீச் பண்ணுறோம், காலேஜில் ஸ்கூல்ஸில் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸோடைய பேரண்ட்ஸ் அந்த அவங்களோட கோஆர்டினேட்டர் கிளாஸஸ் எடுக்கிறோம் வர்ம தெரப்பி. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு 5 புள்ளி நம்மளை நாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு பஸ்ல போறீங்க, ஒரு குழந்தை வந்து இப்படி ஸ்பெஷல் சில்ட்ரன் வரான், திடீர்னு ஃபிட்ஸ் வந்துருச்சு, என்ன பண்ணுவோம்? நம்ம அத்தனை பேரும் சித்த மருத்துவர். எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், ஹம்பிள் ரிக்வஸ்ட், லேர்ன் வித் வர்மா. அந்த ஸ்பாட்ல வர்மா தெரப்பிய வலிப்புக்கு கவுளி காலம் ஏற்கனவே இந்த கிளாஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் சொல்றேன். கவுளிங்கிறது நம்ம ஊர்ல எல்லாரும் வெத்தலை போய் எப்படி வாங்குவோம், இந்த டைம்ல வர்ம சொல்லி கொடுத்த என்னுடைய ஆசான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா இதெல்லாம் ஒரு மெராக்கிளா இருந்துச்சு. இப்படி கவுளிங்கிறது ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் இணையக்கூடிய இந்த இடம். இப்ப வெத்தலை வந்து ஊர்ல அப்படிதான் இதுல ஃபில் ஆகுறதுதான் கவுளி, ஒரு கவுளி எடுத்து கொடுப்பாங்க. அப்ப இப்படி நம்ம வர்மக்கலையை ஒரு யாருமே எடுத்துட்டு போக முடியாது, இது நம்மளுதான் அப்படிங்கிறதுக்கு. அப்ப ஒண்ணுமே இல்லை பாருங்க, கட்டை விரலை ஒட்டி நம்ம ஹோல்ட் பண்ணி பிடிச்சு உள் வெளி அழுத்தம் 3 டைம். ஸோ இப்போ வந்து அந்த உடனே அந்த ஃபிட்ஸ் வர டைம்ல ஒரு ஆறா வரும்ல, கை கால் மேல தூக்கும், கண்ணு மேல திரும்பும், அடுத்தடுத்து போறதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். இதை பிடிச்சி அழுத்துற உடனே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், உடனே அது ஸ்பாட்ல குறைக்கும். இதை தாங்க நம்ம பாட்டி வைத்தியம் தாத்தா பாட்டி எல்லாம் என்ன பண்ணாங்க, வீட்டுல சாவிங்கிறது முன்னாடி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தொங்கும், எல்லா வீட்லயும் சாவி தொங்காமலாம் இருக்காது. அந்த சாவியை எடுத்து இப்படி நமக்கே வறுமை புள்ளி செய்யணும், செய்ய மாட்டோம், சாவியோட நுனி போய் இந்த இடத்துல பிடிக்கும். எவ்வளவு பெரிய சயின்ஸை நமக்கு மறைச்சி சொல்லி தந்திருக்காங்க நம்ம சித்தர்களும் பாரம்பரியர்களும் முன்னோர்களும். இன்னைக்கு ஆங்கில மருத்துவர்கள்
அதை பத்தி சயின்ஸ் நம்ம தப்பு சொல்லுவேன். நம்ம அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாதனால சாவிங்கிறது இரும்பு, அதுல வந்து துரு பிடிச்சிருக்கோம், ஆமாப்பா துரு பிடிச்சிருக்கோம், வேண்டாம், துரு பிடிக்காத நல்ல சாவியை இங்க வச்சு அழுத்தினாங்க. அந்த கருவியை பயன்படுத்தினாங்க, நிறைய கருவிகளை தொடர்ச்சியா பயன்படுத்தினாங்க. அப்படி ஒரு கால் வருது, சாரி ப்ளீஸ். நிறைய ஸோ அப்படி அந்த சாவியோட நுனி வந்து கரெக்டா, ஏன்னா இன்னைக்கு வர்மத்துக்கு வந்து பல சின்ன சின்ன குச்சிகளை பயன்படுத்தியோ, இல்லை அதுக்கு பேர்லாம் இருக்கு. நான் தனியாக அதுக்கு ஒரு பேப்பர் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் குரூப்ல கூட, என்ன கூட தரேன் நான். ஒரு புளிய விதைய வச்சு பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு சின்ன சின்ன வர்ம கலையை கொடுப்பதற்குன்னு ஒரு சின்ன சின்ன கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் முன்னோர்கள். அதற்கு சான்றுகளும் இருக்கிறது. அதற்கு இன்னைக்கு நிறைய பேப்பர்ஸும் வந்திருக்குது. டிகேடிஎல்ல டாக்டர் பிரதீப் அந்த டீம் வந்து வர்ம புத்தகத்தையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த வந்து வர்மக்கலைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கருவிகளையும், இப்ப அந்த காலத்துல வந்து கை மட்டும் பயன்படுத்தல, நம்ம இந்த புளிய விதை வச்சுப்பாங்க. அதாவது ஒரு சில அடங்களை கொடுக்கணும்னா அதை பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப அந்த சாவியோட நுனி போய் இது கரெக்டா அடங்களுக்கு குத்தக்கூடிய பாயிண்ட். இன்னைக்கு கையில கொடுத்தா கூட அந்த ப்ரெஷர் போய் சேராது. ஸோ இப்படி நமக்கே தெரியாமல் நம்ம விநாயகனுக்கு கொட்டு போடுறத ஆரம்பிச்சு பொட்டு வைக்கக்கூடிய, இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துருவோம், அநேகமா ஓரளவு கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்படி நம்ம முன்னோர்கள் நமக்கே பல்வேறு விதங்களில் நமக்கு வர்மக்கலையை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா திலர்த வர்மம், 2 கண்புருவும் இணையக்கூடிய, நீங்க எல்லாம் பெண்கள் அனைவரும் பொட்டு வைக்கக்கூடிய காரணம் என்ன? எங்க பசங்களுக்கு வைக்க சொல்லல. அப்ப ஐம்பொறியை ஒருங்கிணைத்து கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த திலத வர்மத்தை டச் பண்ணீங்கன்னா நீங்க எப்பயுமே கான்சன்ட்ரேஷனோட இருப்பீங்க. உங்களை அந்த அந்த இதுக்காக தான் டெய்லி பொட்டு, பாட்டி ஊர்ல திட்டுவாங்க, பொட்டு வைக்காட்டி என்னன்னு. ஸோ அந்த பழக்க விளக்கத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதே பொட்டு வைக்கிற அதே பிரச்சனையாலதான் அந்த பெண்கள் பொட்டு வைக்கிறதெல்லாம் குறைச்சு போய், இல்ல இடத்த வந்து 1 2 3 4 தவிர்த்து தப்பா எடுத்துக்க வேண்டாம் சொல்றேன் நான். இப்படி மேல எல்லாம் வைக்க போய் அழகுபடுத்துதல் வேற. நம்ம அந்த திலத வர்மத்தை சந்தனம் சிவப்பு வைத்து பாதுகாத்தார்கள். திலத வர்மத்தில் அடிப்பட்டா என்ன வரும் நம்ம புக்கில் கொடுத்திருந்தாங்க. 5ஆம் ஆண்டு சிறப்பு மருத்துவம் படிக்கிறப்ப ஒவ்வொரு வர்ம புள்ளியும் அடிப்பட்டா மூக்குள் ரத்தம் வரும், கண்ணு புதுங்கிக்கும், எல்லாம் ஓகேப்பா. அந்த வர்ம புள்ளியை எப்படி சரி பண்ண வேண்டும் அப்படிங்கிற விஷயம் நம்ம புக்ல இல்லை. இன்றைக்கு வரைக்கும் வருத்தமான செய்தி என்றால், அதை எப்படி இப்ப அந்த சிம்டத்தோட வரான். அப்ப நட்சத்திர கால் அடிப்பட்டா கண்ணு வந்து ஒரு பக்கம் மங்கலாயிருச்சு, மூங்க வீங்கி இருக்குது, சிவப்பாயிருக்கு, எல்லாம் ஓகே. அப்ப நட்சத்திர காலத்தில் அடிபட்டால் அதற்கு எதிர்காலம் மறுகாலம் என்ன பண்ணணுங்கிறது எப்படி தெரியும்? அப்ப அந்த வர்மக்கலையில இன்னும் அடுத்த டெப்த் கிளாஸ் என்ன? ஒரு வர்மத்தில் அடிபடுத்தால் அதற்கு எதிர்காலம் மறுகாலத்தை தொட்டால் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப நேர் வர்மத்தை அசைச்சோம்னா, நெஞ்சுக்குழியில் அசைச்சா கண்ணுக்கு போற எனர்ஜி. இன்னும் டெப்தா போனீங்கன்னா நாடி நிலையெல்லாம், இடகலை பிங்களை எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது, நிறைய அதை தனி கிளாஸ்ல போய்க்கலாம். ஸோ அப்ப இப்ப நம்ம சுண்ணாம்பு காலம் பார்த்துட்டோம். திலத வர்மம் நீங்க அதே சாந்து போட்டு வைக்கக்கூடிய கிராமத்துல அழகா அந்த இப்படி ஒரு நுனி எடுத்து இப்படி சாந்து போட்டு வைப்பாங்க, இப்படி மேல தூக்கி விடுவாங்க பாருங்க. அந்த அழுத்தம் கொடுத்தால் போதும். இந்த குழந்தைங்களுடைய மஸ்ட் பிரச்சனை என்ன சொல்லுவாங்க? என் குழந்தை பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான், ஐ கான்டாக்ட் இல்ல, கான்சென்ட்ரேஷன் இல்ல, அட்டென்ஷன். இது எல்லா ஆர்டிஸ்டும் குழந்தையிலும் ஒரு மெயின் பிரச்சனையா இருக்கும். அதுக்கப்புறம் தான் பேசல, ஓடலாம், திரியிறான், பிஹேவியர்ஸ் இருக்கு, இதெல்லாம் அப்புறமேல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என் குழந்தை 6 மாதம் ஆயும் அம்மாவை பார்க்கவில்லை. அம்மா குழந்தை பேர் சொல்லி கூப்பிட்டா அந்த குழந்தை அம்மாவை பார்க்கல, அந்த குழந்தை தன்னைத்தானே விளையாடுது, சிரிக்குது. அப்ப இந்த அந்த அட்டென்ஷன், அந்த ஐ கான்டாக்ட், இது எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய இந்த ஐம்பொறியை ஒருநிலைப்படுத்தக்கூடிய இந்த திலர்த வர்மம் நம்மளுடைய நடுவிரல் நுனியை வைத்து, நெகம் இருக்கவே கூடாது, குத்தக்கூடாது, மைல்டா வச்சு இப்படி மேல் தூக்கி விடுறதுங்கிறது தான் அந்த ப்ரெஷர். திலர்த வர்மம் மட்டுமே 3 மாதத்தில் எங்களுடைய திருமூல வர்மாலஜி இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர்லையும் பண்ணி நாங்க பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் நேஷனல் ஆஃப் சித்தா மற்றும் இப்ப நான் டெல்லியில இருக்கிறப்ப டாக்டர் மிருனாலினி மேடம், பல டீம் மெம்பர்ஸ் இது நிறைய ட்ரையல்ஸ் பாக்குறப்ப அந்த குழந்தை பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, சார் 15 நாள்ல கொஞ்சம் இப்ப பாக்குறாங்க சார், 1 மந்த்ல சார் நல்லாவே அட்டென்ஷன் வந்துருச்சு சார்ன்னு சொல்லி அவங்க அந்த 5 நிமிடம் ட்ரீட்மெண்ட்டுக்காக 50 கிலோமீட்டர் வராங்க. 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்மக்கலை நான் சொல்லிடுவேன், நாங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் பண்ண மாட்டோம். இந்த புள்ளி இவ்வளவுதான், 3 புள்ளி பண்ணணும். டாக்டர் பண்றதுக்கு பதிலா நாங்கள் உங்களுக்கே சொல்லித்தரோம். ஏன் அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன்,
அந்த தொப்புள் கொடி பாசம் அந்த இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த எனர்ஜி கம்மியா இருந்திருக்கு பிறந்த இடத்த விஷயத்த கால்குலேட் பண்ணோம்னா. அப்ப நாங்க ஒரு குரூப் 1 குரூப் 2 3 வகையா ரிசர்ச் பண்றோம். டாக்டர்ஸ் கொடுக்குறோம், வாலண்டியர்ஸ் கொடுக்குறோம். டாக்டர்ஸோட டெய்லி வீட்டுல அந்த தாய் கொடுக்குறப்ப அந்த 3வது சொல்லப்பட்ட அந்த ரிசல்ட் வந்து சீக்கிரம் வருது. அப்போ ஒரு அம்மா டெய்லியும் ஒரு நல்ல பிரேயரோட நீங்க பொறுமையா வீட்டுல வந்து பொறுமையா உங்க குழந்தை பண்ணுங்கம்மான்னு சொல்லி கொடுத்த இந்த ஒரு வரும புள்ளியில 1 மாசத்துல அட்டென்ஷன் வந்துருச்சு, ஐ கான்டாக்ட் வருது. ஸோ அதனாலதான் எங்களை எல்லாத்தையும் ரிக்வஸ்ட் லேர்ன் வித் வர்மா இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக நம்ம எல்லா மருத்துவர்களும் ஒன்றிணைவோம். இதை தனியா பிபிடியா கூட அந்த பாயிண்ட்ஸ் நான் அனுப்புறேன், யூடியூப்லயும் இருக்குது. ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ். நாம இந்த ஏப்ரல் 2ல வந்து அனைவருக்கும் கல்வின்னு சொல்லி அரசாங்கம் சொன்னாங்க. நான் சொல்லுகிறேன், எங்கள் குழு சொல்கிறது, அனைவரையும் நாம் ஆரம்ப நிலை அறிகுறையை எடுத்து சொல்லி அந்த சிறப்பு நிலை குழந்தை கேட்டகரிக்கே போகாமல் நாம் ஒன்றிணைந்தால் சித்த மருத்துவ துறையிலையும் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். சித்த மருத்துவ துறையின் மூலமாக உலகத்தையே திரும்பி பார்க்க இந்த சிறப்பு நிலை குழந்தைகளுடைய விஷயத்தை நாம இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் சப்மிட் பண்ணியிருக்கோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ல சோசியல் ஜஸ்டிஸ்ல வந்து நீங்க பிசியோதெரப்பி ஆட் பண்ணிருக்கீங்க, ஆக்குபேஷன் தெரப்பி ஆட் பண்ணிருக்கீங்க. ஏன் வர்ம கலையோ எக்ஸ்டர்னல் தெரப்பி புகையோ மருந்துகளை இன்டெகிரேட்டிவா இணைச்சிங்கன்னா அந்த குழந்தையை அந்த இதுலயே எடுத்துடலாம். மாற்றுத்திறனாளிகள் ஊனமுற்றோர்கள் போய் ஏன் ஊனம் இல்லாதவங்களை சேர்த்தணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆதங்கம். அதை நான் சப்மிட்டும் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய டாக்டர் ஸ்ரீராமண்ணா கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு தூரம் நாங்களாம் வரதுக்கு காரணம் அவங்களுடைய ஊக்கமும் ஆக்கமும் தான். தொடர்ச்சியாக சித்த மருத்துவத்தில் குழந்தைகள் மருத்துவத்தை வெளிக்கொண்டு வந்த ஒரு பெரிய பண்பு ஸ்ரீராமண்ணா அவர்களுக்கு இருக்கிறது. அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஆசிரியராகவும் ஒரு ஊக்கத்தை படுத்தக்கூடிய அண்ணனாகவும் இருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல வந்து கோவிட்ல குழந்தைகள் அந்த பாதிப்பாங்கன்னு சொல்ற அந்த விஷயத்துல ஒரு குழு உறுப்பினரா இருக்கார். மெம்பர் ஆஃப் தமிழ்நாடு கோவிட்டோட இதுல மெம்பரா தமிழ், அதாவது குழந்தைகள் வரக்கூடிய நோயை தடுக்கிற கமிட்டியில நம்மளுடைய ரெஸ்பெக்டட் நம்மளுடைய டீன் நேஷனல் ஸ்டாஃப் டீன் மீனாட்சி சுந்தரம் ஐயா, நம்முடைய சத்யராஜேஸ்வரன் சார் ரிசர்ச் சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர், மற்றும் நம்மளுடைய ஸ்ரீராமண்ணா, நம்ம சிவராமன் சார், இந்த குழுவெல்லாம் நம்ம சித்த மருத்துவத்துக்கு எவ்வளவு உழைத்திருந்தால் நாம் சித்த மருத்துவத்தை முதலமைச்சருடைய ஒரு கவனத்தின் ஏற்பட்டு ஒரு கொரோனாவில் 4ஆம் கொரோனா 3ஆம் அலை 4ஆம் அலை எத்தனை அலை வந்தாலும் குழந்தையை பாதித்தால் அதை தடுப்பதற்கு சித்த மருத்துவத்தில் உரை மருத்துவர்களும் நெல்லிக்காய் லேகியம் போன்ற நோய் சக்தியை கொடுக்கலாம், வறுமக்கலையை கொண்டு போகலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி அந்த குழுவில் போட்டு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் இந்த ஃபோரம்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சித்த மருத்துவம் ஒரு தமிழ்நாடு அரசோடைய கெஜெட்ல வர வரைக்கும் வந்திருக்குது. ஸோ அதுக்காக பல்வேறு பேர் உழைச்சிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. இப்ப நம்ம திலத உருவம் முடிச்சிட்டோம், சுண்ணாம்பு கால் கொடுத்துட்டோம். அப்புறம் அடுத்த கண்டிஷன் அந்த குழந்தை என்ன சொல்றாங்க, சார் அடிச்சிடறான் சார். இன்னைக்கு நடந்துச்சு, வந்த உடனே அடிச்சான் ஒருத்தன். ஏன்னா அவனுக்கு இது பண்ண முடியாது, அடிப்பார்கள், கத்துவார்கள், குதிப்பார்கள். அந்த நம்ம சிறப்பு மருத்துவத்துல படிக்கப்பட்ட கிரிகையெல்லாம் நீங்க வந்து தமிழ்ல அப்படியே படிச்சுட்டு கதை போட்டு போயிட்டோம். அதை அப்படியே இங்க கிளினிக்கல் கேஸ்ல பார்க்கலாம். தன்னைத்தானே அடித்துக் கொள்வான், கல் எறிவான், கிள்ளி வைப்பான், அடிப்பான், மூத்திரத்தை உடம்புல பூசிக்குவான். என்னன்னா இன்னொன்னு என்ன தெரியுங்களா, ஏதாவது பொருள் கொடுக்கலன்னா போய் முட்டிக்குவான் செவுத்துல. இவ்வளவு பேர் வீங்கிட்டு வந்தான். ஏன்டான்னு கேட்டா, சார் எதை கொடுக்கலன்னா அவனே முட்டிக்குவான் சார். சித்த மருத்துவத்தில் இந்த குழந்தைங்களுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மந்தம், உருவ நிலையில் உடல்நிலையில் மந்தம், மாந்தம். வர்மத்தில் என்னுடைய ஆசான் பெருமக்களும் என்ன தொடர்ச்சியான சண்முகாசன் ஐயா அவர்களுடைய கூட உட்காந்து இதை பத்தி நிறைய டெப்தா போறப்ப அந்த கரணம் 96 தத்துவத்தில் சொல்லப்பட்ட அந்த கரணத்துல இந்த குழந்தைங்க மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்பதான் வியந்து பார்த்தேன். கேசீட் நாங்க தனியா வர்மத்துக்கு கேசீட் போட்டு மனம் பாதிக்கும். ஆமா சார், அந்த குழந்தை வந்து சிந்திக்க முடியாது. ஒரு சித்தம், மனம், புத்தி, சித்தமாக நமக்கெல்லாம் அதெல்லாம் ஒருங்கிணைச்சு நம்ம ஒழுங்கா போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த குழந்தைக்கு அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இருக்குதுல ஒரு சில இது ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ரஜோ 3 குணம், சத்துவ ரஜோ தமோ குணம். நம்மகிட்டயும் 3 குணம் இருக்குது. நண்பர்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுவோம், வீட்டுல ஒரு மாதிரி. அப்ப அந்த குணத்துக்கு இந்த குழந்தைங்க தான் உதாரணம். அந்த ரஜோ குணம் அப்படியே இருக்கும். அப்படியே அதான் சொன்னாங்கல்ல, கருப்பசாமி கேரக்டர் அப்படியே இருக்கும். சார் அடிக்கிறான் சார், குடிக்கிறான் சார், என்ன வேணா தண்ணி எடுத்து ஒரு லிட்டர் தண்ணி வைப்பான். ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஒரு குழந்தை வந்தாங்க, இல்ல என்னன்னா இந்த சிம்டம் எல்லாம் சொன்ன டாக்டர்ஸ் நிறைய இருக்கீங்க, அதனால ரொம்ப பேச நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா அந்த சிம்டம்ஸ் கிருகியில் சொல்லப்பட்டதெல்லாம் அப்படியே இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு. அப்பதான் அகஸ்தியர் கிருகிய நூல்கள்லாம் எடுக்கிறோம். இன்னும் பல நூல்கள் நான் தனியாக இன்னைக்கு சிவராஜ்ல எல்லாம் நிறைய கல்லூரிகளை வந்து மாணவர்களுக்காக அந்த லிட்ரேச்சர் எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். அப்ப பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் கிடைச்சிச்சு.
குற்றமாம் சப்பானி முடவன் கூனன் அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த குழந்தை வர்றதுக்கு திருமூலர் சொல்லியிருக்கார் தனி கான்செப்ட். அது 5வது மாதத்தில் ஆன்டிநேட்டல் கேர். ஏன் மாமியார் வந்து மருமகளை வந்து திட்டுறாங்கன்னு சொன்னா, மா காலை வந்து பூமி தாய் சவுண்டு எல்லாம் மெல்ல நடக்கணும், குழந்தைக்கு அதிர்வு வரக்கூடாது. பைக் ஓட்டுறாங்க 7வது மாசத்துல பயங்கர பறந்துட்டு போறாங்க. உங்களுக்கு வறுமை அடினா ஃபோர்ஸா படணும்னு அவசியமே கிடையாது. அப்படி தட்டுனா போதும். 4வது மாடியிலிருந்து கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகி போயிட்டான், ஒரு புல் தட்டி விழுந்து செத்து போயிட்டான். அமிர்த அடங்கல் விஷ அடங்கல்ங்கிற விஷயம் இருக்குது, தட்டுனா செத்து போயிடுவோம். ஸோ இதுதான் நம்ம சித்த மருத்துவ விஷயங்கள். அப்படிதான் அதனாலதான் வந்து மேடம் தர்ஷினி பிரியா மேடம் சொன்ன மாதிரி ஏன் வளகாப்பு பண்ணாங்க, குழந்தைக்கு சவுண்ட் வேணும், அந்த குழந்தை ஆக்டிவா இருக்கணும். அப்ப நம்ம புக்ல சொல்லப்பட்ட இப்ப இன்னைக்கு ஸ்கேனே தோத்து போயிடணும். நம்ம இதுல சொல்லியிருக்காங்க கடுகு மிளகு எல்லாம் எந்தெந்த மாசம் எங்க தலைப்பிறப்பு, எப்ப நரம்பு வரும், எப்ப வயிறு வரும், எப்ப இதயம் வரும், இவ்வளவு இன்டர்னல் இதுவும் நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசு சஞ்சீவி திட்டங்கிற அடிப்படையில மசக்கைக்கு மாதுளை மணப்பாகு, நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே சயின்டிபிக்கா யோசிச்சு எடுத்து பேசுனேன். மாதுளை மணப்பாகு அயன் ஃபோலிக் நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடியது. ஃபோலிக் டிஃபிஷியன்சியால குழந்தைக்கு ஸ்பைனல் கார்டுல ஃபைன் ஆஃப் சம்திங் மெடிக்கல் டேம், அதை முதுகுல வந்து ஒரு கட்டியோ நரம்பு அழுத்தமோ வந்து நடக்க முடியாம குழந்தையோட வளர்ச்சியிலே கண்டுபிடிப்பாங்க 5ஆம் மாசம் 6ஆம் மாசத்துல. அந்த ஃபோலிக் டிஃபிஷியன்சியாக தான் நம்ம ஃபோலிக் டேப்லெட்டும் அயன் டேப்லெட்டும் அரசாங்கம் அரசு ஆங்கில மருத்துவம் மூலம் கொடுத்தாங்க. அந்த ஸ்மெல்லால சாப்பிட முடியாம நம்ம கர்ப்பிணிகள் நம்ம நிறைய பேர் அவாய்ட் பண்ணாங்க. உடனடியா அதுக்கு தீர்வு மாதுளை மணப்பாகு. நாட் ஒன்லி ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இல்ல, நாட் ஒன்லி மசக்கை நாசியா வாமிட்டிங் குறைக்கிறதுக்காக இல்ல, அங்க டெப்த்ல ஒர்க் பண்ணிருக்குது. மாதுளை மணப்பாக சாப்பிட்டீங்க யாருக்கும் ஃபோலிக் ஆசிட் டிஃபிஷியன்சியால குழந்தைக்கு எந்த டிஃபார்மிட்டியும் வரல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்துக்கப்புறம் பாவன பஞ்சாங்குல தைலம், கற்றாழை இளநீ சேருது. அதாவது கர்ப்பிணியோட வளர்ச்சியோ குழந்தையோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம குழந்தைக்கு இன்டர்னல் ஆர்கனை டெவலப் பண்ணுது, பிரெயின், ஹார்ட், கிட்னி. இன்னைக்கு என்ன பயன்படுத்துறாங்க, 6ஆம் மாசம் 7ஆம் மாசம் எல்லாம் பார்த்துட்டு குழந்தையோட கிட்னில கட்டி இருக்குது, குழந்தை கிட்னி வளரல, ஹார்ட் துடிக்கல, எதோ சொல்லி டெலிவரிக்குள்ள நம்மளைய டெலிவரி ஆகிறதுக்குள்ள இந்த அம்மாவுக்கு பிபியை இன்க்ரீஸ் பண்ற கூடியது எது, அந்த ஸ்கேன் பார்த்து வரக்கூடிய சொல்லப்பட்ட விஷயம் தான். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல ஸ்கேன் பார்த்தாங்களா? ஸோ இருந்தாலும் சயின்ஸ் வளர்ந்து பார்த்துக்கிட்டோம். ஆனா பார்த்துக்கிட்டோம் பயமுறுத்தி பிபி இன்க்ரீஸ் ஆகி இந்த அம்மாவுக்கு சிசேரியன் போய் அந்த குழந்தை இன்னும் பாதிப்பாயிருது. அதுக்கு சொல்யூஷன் என்ன? நான் என்ன சொல்றேன், சயின்ஸ் வளருது, அப்ப சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் இல்ல. அப்ப அந்த குழந்தையாலே சம்திங் ஏதாவது பண்றதுக்காக பண்ணுவாங்க. பட் அதையும் மீறி பாவன பஞ்சாங்குலத்தில் எங்க ஒர்க் பண்ணிருக்குன்னா குழந்தையோட அந்த ப்ரீமெச்சூர் டெவலப்மெண்ட் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுது, இன்டர்னல் ஆர்கனை டெவலப் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் குந்திரை தைலம், நம்மளுடைய பிண்ட தைலம். அதுக்கப்புறம் எதுக்காக கொடுத்தாங்க, நார்மல் டெலிவரிக்கு என்ன பண்ணாங்க, டெலிவரி ஆன உடனே பால் உற்பத்தி பண்றதுக்கு தண்ணி விட்டா நெய், சவுபாக் சுண்டி லேகியம், உரை மாத்திரை. மிகப்பெரிய முன்னாள் முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்ட மிகப்பெரிய விஷயம். ஆர்வி சித்த மருத்துவக் கல்லூரியில் கூட ஒரு டீம் வந்து அனலைஸ் பண்றாங்க. அது கோயம்புத்தூர் முழுவதும் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த சூலூர் பகுதியில இந்த கிட்டு எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு அனாலிட்டிக் ஸ்டடி ரிசர்ச் கவுன்சில் மூலமா சிசிஆர்எஸ் மூலமா மினி ப்ராஜெக்ட் வாங்கி பார்த்தாங்க. அப்ப ஆங்கில மருத்துவரே ரெஃபர் பண்ண தான் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஆங்கில மருத்துவரும் சித்த மருத்துவர் ஜிஹெச்பிஹெச்ல 3 டைம்ஸ்க்கும் வாங்கி சாப்பிட்டா அத்தனை பேரும் 90% நார்மல் டெலிவரி, 3 கிலோ வெயிட். அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்கோம், நீங்க வேணா பார்த்துட்டு சிசிஆர்எஸ் சப்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி இந்த அரசு சஞ்சீவி திட்டம் அது மாதிரி எனக்கு இந்த சிறப்பு நிலை குழந்தைகளுக்கு நாம் ஏன் நம்ம குழு இணைந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணோம்னா, டாக்டர் தர்ஷினி பிரியா மேடம் மாரி நிறைய ஆர்டிஸ்ட்ல பண்ணிட்டு இருப்பீங்க. டாக்டர் பார்த்திபன் சார் இஸ் மிகப்பெரிய ஆளுமை. நம்ம சித்த மருத்துவத்தை முதல்ல ஆர்டிசம் அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு முன்னோடி. இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கார். இந்த ஃபோரம் எல்லாம் கூப்பிடுற அளவுக்கு கூட பிஸி ஷெட்யூல் இருக்காரு. ஸோ மிதானத்து ஒரு ஃபோரம், நாளைக்கு ஒரு ஃபோரம்ல அவரும் இருக்கார். ஸோ நாளைக்கு போறோம்ப்பா, இன்னைக்கு பிஸின்னு சொன்னாங்க, நான் சரி நம்ம பிஸி ஷெட்யூல் விட்டுட்டோம். ஸோ ஸ்ரீலங்கா, மலேசியா, இன்டர்நேஷனல் லெவலில் அவர் ஸ்பெஷலிஸ்ட் சித்த மருத்துவம் சந்தோஷப்படுறோம். அப்ப ஏன் அந்த ஸ்டோரியை அந்த கிடைச்ச ரிசல்ட்டை நம்ம ஒரு டாக்டருக்குள்ள டாக்டர் சொல்லிட்டு ஒரு ஃபோரம்க்கு நெக்ஸ்ட் ஃபோரம்க்கு எடுத்துட்டு வந்தாதான். அப்ப தர்ஷினி பிரியா மேடம் பேப்பர் பப்ளிஷ் ஆயிருக்குது, பார்த்திபன் சார் பேப்பர் பப்ளிஷ் ஆயிருக்குது, என்னோட பேப்பர் பப்ளிஷ் ஆயிருக்கும். எல்லாத்தையும் எடுத்து ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அரசாங்கத்திடம் இந்த குழந்தைகளை சித்த மருத்துவ துறையின் மூலமாக சரி பண்ண முடியும், எங்களையால மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஆரம்ப நிலைக்கு அரசாங்க துறையில ஜிஹெச்பிஹெச்ல எல்லாம் இந்த சிறப்புநிலை குழந்தைகளுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து உங்க குழந்தை 3 மாசத்துல சிரிக்கணும், எப்படி தலை நிக்கணும், முத்த மயில் சொல்றோமோ அதே மாதிரி ஏன் நாம் இந்த ஆர்டிஸ்டுக்குள்ள சிம்டத்தை வந்து நம்ம முதல்ல வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அந்த அவேர்னஸ்ல என்ன சொல்ல வரோம், நம்ம
உங்க குழந்தை சிரிக்கணும், பேசணும், நடக்கணும், இந்த இடத்துல வந்து கவனமா இருக்கும். அப்ப இந்தந்த வயசுல இதை பண்ணலினா இது ஆட்டிசமாக இருக்கலாம். அந்த இடத்துல இருக்கலாம்னு 1.5 வயசுல கண்டுபிடிச்சிட்டு சித்தாவுக்கு ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் வந்தால் நான் என்னுடைய நம்பிக்கையிலும் திருமூலருடைய ஆசீர்வாதத்திலும் சொல்கிறேன், குணப்படுத்தி குணப்படுத்த முடியும். அதற்கு நாம் ஒன்றிணைவோம். அந்த தாய்மார்களுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுப்போம். நம்ம முன்னோர்கள் சொல்லப்பட்ட குளிச்ச உடனே வைக்கக்கூடிய அந்த தப்பலை பொடி, துவாலை பொடியில் ஆரம்பிச்சு வீட்டுல மூலிகை துவாலை, இப்ப மேடம் சொன்னாங்க மைசாச்சி புகை, உண்மையிலேயே நம்ம முன்னோர்கள் அந்த அகில்கட்டை, அந்த சாம்பிராணி, குங்குளியம் இதெல்லாம் போட்டு குழந்தைக்கு பிடிச்ச உடனே தூங்கிடுவாங்க. ஆட்டிசம் குழந்தைக்கு அதை பண்ண உடனே நல்லா தூங்குறான், அந்த ஐ கான்டாக்ட் கம்மன் ஆகுது, ஐ கான்டாக்ட் நல்லா நார்மல் ஆகுது, பேசுறாங்க. பேச்சுக்கு நம்ம அண்டத்தைலம் சூப்பரா இருக்குது. அண்டத்தைலத்தை நாட்டுக்கோளில் செய்யப்பட்ட அண்டத்தைலம் இப்பதான் பிராக்டிஸ்ல நிறைய கிடைச்சிச்சு. எனக்கு நார்மல் அண்டத்தைலம் கொடுக்குறப்ப ரிசல்ட் கம்மியா இருந்துச்சு. டாக்டர் பவித்ரன் ஃப்ரம் நேமா அரூர் நினைக்கிறேன், அவர் உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதான் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் ஒண்ணுக்கு மருந்து சேரவர் வாங்க, வருமா பண்றவங்க வாங்க, கொல்லுப்பிடி திமிரல் வாங்க, எல்லாத்தையும் ஒன்றிணைந்து ஒரு பேக்கேஜ். ஆட்டிசம் குழந்தைக்கு இதான் புரோட்டோகால், இதை செஞ்சா நாங்க சித்த மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற இதையும் தமிழ்நாடு அரசுக்கு நாம் கூடிய விரைவில் சமர்ப்பிப்போம் என்ற நம்பிக்கையுடன் அனைத்து ஒட்டு வருமம், சாரி நிறைய பேசிட்டேன், தப்பா எடுத்துக்க வேண்டாம், பரவாயில்ல. ஒட்டு வருமம் இந்த குழந்தைய நம்ம தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க, அலாதரா செல்லம் என்ன பண்ணின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறதா கலாச்சாரத்துல. அந்த இந்த 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 கண்ணு இந்த சின்ன கீழே நார்மலா இந்த இதுக்கு கீழே இருக்கிறத பிடிச்சி இந்த பள்ளத்தை தொட்டிங்கன்னா அதை மேல ஏந்தி விடுறது. அந்த ஒட்டு ஒருமத்தை பண்ணிட்டே வந்தோம்னா அந்த கோபம் குறையுது. அவன் எதுக்காக ஒரு அடி உடியோட வரானோ அப்படியே டெய்லியும் அப்ளை பண்ண சொல்லி கற்றுக் கொடுத்தோம். அதுவும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே நிறைய விஷயங்கள் இந்த வர்மக்கலைகள் சித்த மருந்துகள் மூலமாக நாம் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்துடன் கேள்விப்பதுடன் இணைவோம் என்று நம்புகிறேன். இதுல நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய நான் ஃபீல்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, இல்ல துறை ரீதியான சிறப்பு நிலை மருத்துவ குழு இருக்காங்க. ஸோ நீங்கள் கேள்வி கேட்டால் எங்கள் குழு தர்ஷினி பிரியா மேடம் அவர்கள், எங்கள் சீனியர் டாக்டர்ஸ், நானும் என்னால் முடிந்த பதில் சொல்லுவோம் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரே ஒரு உறுதிமொழி ஏற்கொள்ள வேண்டும். ஏப்ரல் 2 அரசாங்கம் அனைவருக்கும் கல்வி, இந்த ஆட்டிசத்து குழந்தைகளும் கல்வின்னு சொல்றாங்க. நாம் சித்த மருத்துவர்கள் மூலமாக ஆட்டிச குழந்தையை மேனேஜ்மெண்ட் மட்டும் அல்லாமல் ஆரம்ப நிலையில் கண்டுபிடித்தால் அரசாங்கம், அரசு சித்த மருத்துவ அந்த சின்ன GH/PH இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் ஒருங்கிணைத்தால் நாம் அந்த குழந்தைகளை குணப்படுத்தவே முடியும் என்கின்ற விஷயத்தை முன்னெடுத்து செல்வோம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. என்னுடைய ஃபோரம் டாக்டர் யாமினி மேடம் அவர்களுக்கும், செக்ரட்டரி பிரதீப் அவர்களுக்கும், விக்னேஷ் அவர்களுக்கும், கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும் என் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி மருத்துவர் இளவரசன். நேரமின்மை காரணமா நிறைய உங்களை பத்தியும் சொல்லலாம், இனி சொல்லிக்கிட்டேவும் போகலாம். நேரமின்மை காரணமா முதல்ல யாருக்கும் சந்தேகம் இருந்தால் முதல்ல அவங்க சந்தேகத்துக்கான விளக்கத்தை நீங்க கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், அண்டத்தைலம் பத்தி சொன்னீங்க, அது எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொன்னா. கண்டிப்பா மேடம், ப்ளீஸ். தேங்க்யூ மேடம். இல்ல இப்ப நான் வந்து நார்மலா கல்லூரி படிக்கிறப்பையும் இன்காப்ஸ் எல்லாம் எந்த மருந்துக்கு எல்லாருமே நல்லா இருந்துச்சு, இன்காப்ஸ் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்ப நான் இப்போ ஒரு ஃபீல்டுல வந்து நம்ம ஏன் மருந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த குழந்தைங்களுக்காக தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது டாக்டர் பவித்ரன் ஃப்ரம் நம்ம அரூர்ல இருந்த சித்த மருத்துவர் வந்து நாட்டுக்கோழி முட்டைகளை செய்ய அண்டத்தைலம் கொடுக்குறப்ப எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அப்ப நிறைய குழந்தைங்களுக்கு அந்த பேச்சுத்திறன் அதிகப்படுத்துவதற்கு வறுமக்கலையில அன்னக்காலம், வயிற்றுல இருக்கிற அன்னக்காலம் உதாரணம் தோன்றக்கூடிய பாயிண்ட் கொடுத்துட்டு பிடரி, அனைவரும் பிக்சர் காட்ட முடியாது, நம்மளுடைய பின்னாடி பிடரி கொடுத்து ஒட்டு கொடுத்தோம். இந்த 3 வர்ம புள்ளிகளை வர்மக்கலையில நாங்க செஞ்சு நிறைய குழந்தைங்களை ஊ சொல்லுவான், அவனை வந்து அடுத்து மோனோசிலபல் வந்துச்சு, அப்புறம் சென்டென்ஸ் வந்துச்சு. 6 மாசம் 3 மாசம் ஆகும். நான் உடனே செஞ்சேன்னு சொல்ல விரும்பல. எல்லாமே டெய்லியும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பிளஸ் சித்தா மெடிசின் கொடுத்து அந்த பேச்சு வர டைம்ல நம்ம வீட்டுல எல்லா சார்ட் அவுட் வச்சு பேரண்ட்ஸை எஜுகேட் பண்ண சொன்னோம். சவுண்ட் வரணும்னா அவனை போய் அரச மரத்தை காட்டு, பஸ்ஸை காட்டு, நிறைய கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்களை பேச வைக்கணும். அந்த அண்டத்தைலத்துக்கு நாட்டுக்கோழியில் செய்யப்பட்ட அண்டத்தைலத்தை நம்ம குழந்தைங்களுக்கு நாக்குல தடை விடலாம். அப்போ உடனே தேன் கலந்து அந்த ஸ்மெல் இருக்கனால குழந்தை சாப்பிட மாட்டான்னு சொல்லி நிறைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. அப்ப தேன்ல கடந்து நாக்குல தடை விட்டுட்டா போதும், உள்ள நார்மலா சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ பேச்சு ஆற்றலை இம்ப்ரூவ் பண்ணுது. வசம்பு சுட்டு சாம்பல், வசம்பு சேர்ந்த மருந்து உரை மாத்திரையாகவோ இல்லை வசம்பு மாத்திரையாகவோ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நம்ம டாக்டர்ஸ் நிறையா. அப்படி கொடுக்குற வசம்புக்கு பேர் சொல்லும் மருந்து தான் அது பேரே. ஸோ இது மாதிரி மருந்துகள் கொடுக்குறப்ப பேச்சு ஆற்றல் இம்ப்ரூவ் ஆகுது மேடம். தடவலாம் மேடம், அண்டத்தில தடவலாம். ஜெயா மேடம் அவர்கள். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ப்ளீஸ்.
அண்ணே வணக்கம் அண்ணே, மாதேஷ் பேசுறேன். வணக்கம் தம்பி, சொல்லுங்க தம்பி. அந்த வசம்பு யூஸ் பண்றதுல தாய்ப்பால் இழைச்சி கொடுக்குறோம் இல்லைங்களா, அது எவ்வளவு காலம் வரைக்கும் கொடுக்கலாம்? அளவுக்கு அதிகமா கொடுத்தா ஏதாவது எஃபெக்ட் இருக்குங்களா? அந்த வழக்கமா சொல்லக்கூடிய தலைச்சுற்றல், வாந்தி இது தவிர வேற ஏதாவது அந்த நாக்கினுடைய அசைவுகள்ல அதிகப்படுத்தினா பேச்சில் ஏதாவது குளறுபடி வருமா? ஆனா ஒரு சட்டன் வரைக்கும் நாக்கோட சுழற்சி இருந்தா பேச்சு வரும். அது அளவுக்கு அதிகமா பயன்படுத்தினா பேச்சுகள் ஏதாவது பிசுக்குனால என்ன சொல்றது திக்குவாய் மாறி, அல்லது அளவுக்கு அதிகமா நாக்கு சுழற்சி இருக்கிறதுனால சரளமா பேச்சு வராம வர்றது மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஏதாவது ஹிஸ்டரியில இருந்திருக்குங்களா? அது கேட்கலாம் சார். நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஃப்ரம் எம்டி குணப்பாடம், நீங்க தான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது அதெல்லாம் தப்பு நடக்காம இருக்கிறதுக்காக தான் சித்தர்கள் வசம்பை மஞ்சள் காப்பு செய்து சுட்டு சாம்பலாக்கி, வசம்பு சாம்பல் கருமுடி கலர்ல கருப்பு கலர்ல வந்துடும். அந்த வசம்பு சுட்டு சாம்பலை தான் மருந்தா கொடுத்தோம். அல்ல வசம்பு நம்ம ஒரே மாத்திரத்துல அதுல சேர்த்துறோம். ஒரே மாத்திரத்துல நீங்க ஒரே மாத்திரை செய்யறப்ப அப்படிதான் செஞ்சிருப்பீங்க நம்புறேன். அப்படி செய்யப்பட்ட மருந்துகள்ல அதிகமா எதுக்கும் அதிகமா கொடுக்க போறோம். நாம 45 நாள்ல பேச்சு வர ஆரம்பிக்குது. என்னுடைய பிராக்டிஸ்ல வர்மக்கலையும் மருந்தும் கொடுக்கறப்ப 30 நாள் அந்த அம்மா என்ன சொல்றாங்க, சார் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வரப்ப அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, என் குழந்தை பேசல, இல்ல ஆ ஊ சொல்றான், பேச்சே வரல. அப்ப அம்மான்னு சொல்லி 5 வயசு சொல்லிட்டான் சார், சந்தோஷத்துல வந்தாங்க. அப்ப 30 நாள் 45 நாள் அதிகபட்சம் 60 நாள். 60 நாள் ஏன் லேட் ஆகுதுன்னா பேரண்ட்ஸ் கோஆபரேஷன் இல்ல. அந்த மருந்து கொடுக்க வர்மப்புள்ளி பண்ண அவன் ட்ரை பண்றான். அந்த ட்ரை பண்றப்ப நீங்க புது இடத்த காமிச்சோ இல்ல அந்த பேரண்ட்ஸ் சார்ட் அவுட் வச்சு சொல்லி கொடுக்க சொல்றோம். சோ அப்படி வரப்ப 20 நாள் போதும் டாக்டர். நம்ம மருந்துல உண்மையா நல்லா சுத்தி பண்ணி செஞ்சு கொடுத்த மருந்து சைடு எஃபெக்ட் இல்ல டாக்டர். நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. ஏன்னா நம்மளையே அறியாம பல்வேறு மக்கள் மாசக்கணக்கில் சாப்பிட்டு இருக்காங்க. ஆனால் முறையாக சுத்தி செய்த மருந்துகளால் எந்த தொந்தரவும் இல்லை என்று தெரிவித்துக் நன்றிங்க அண்ணா. நன்றி மருத்துவரே. எக்ஸலன்ட் டாக்டர், நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. இதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. அந்த வசம்பு கரெக்டா பண்றதுல அது நீங்க சொன்னது ரொம்ப நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது உண்மையாவே நம்ம அதை கரெக்டா சுத்தி பண்ணி செய்யலன்னா நிறைய சைடு எஃபெக்ட் வருது. பட் நம்ம நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா அந்த சாம்பலா நம்ம ஒரே மாத்திரையில சேர்க்கும் போதுதான் அது ரொம்ப நல்லா நம்ம தொடர்ந்து எவ்வளவு நாள் யூஸ் பண்ணாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இருக்க மாட்டேங்குது. நிறைய நல்ல யூஸ் நிறைய இருக்கு பாத்துக்கோங்க அதுல. கண்டிப்பா மேடம். நம்ம இல்ல மேடம், நம்ம சித்தர்கள் ஒரு பேரே வச்சுட்டு போயிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். பேர் சொல்லா மருந்து. அப்ப பேரை அந்த வசம்புக்கு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க வேறு பெயர்ல. மேடம் நம்ம ஆண் வசம்பு பெண் வசம்பு இருக்குது. வெத்தலையிலும் ஆண் வெத்தலை பெண் வெத்தலையில் இருக்குது. நான் வர்ம கொலைக்குள்ள குரு சிஷ்ய பாரம்பரியில போறப்பதான் எனக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சிச்சு, நிறைய கத்துக்கிட்டேன். அப்ப என்னன்னா அந்த ஆண் வெத்தலை பெண் வெத்தலை பயன்படுத்துறது எப்படி, ஆண் வசம்பு பெண் வசம்பு பயன்படுத்துறது எப்படி, உண்மையிலேயே நம்ம மாணவர்கள் கள ஆய்வு பண்ண வேண்டும். பல்வேறு சித்த மருத்துவத்துறை மட்டும் இல்லாமல் பல்வேறு விவசாயிகள், இப்ப நான் நிறைய மூலிகை விஷயம் போறப்ப நிறைய விஷயம் கிடைச்சிச்சு. அப்ப இப்படியெல்லாம் நாம் தேடுதல் வேண்டும் முறையாக. இன்னைக்கு ஆங்கில மருத்துவர் பேப்பர் எழுதியிருந்தாரு, அதுக்கு நாங்க டீம் ரிப்ளை பண்ணோம். ஏப்பா வசம்பு தப்புன்னு நீ சொல்லலாம், நாங்க வசம்பு என்ன பண்றோம் எங்களுக்கு கேட்கணும்ல. வசம்பு பச்சையா கொடுத்தா ஆல்கலாய்ட் பாய்சன் தான் நம்புகிறேன், உண்மை. நாங்க பச்சையா கொடுக்கவே இல்லை. டோட்டல் சிஸ்டத்தை டேமேஜ் பண்றதுக்காக அவங்களுக்கு தெரியாத விஷயத்த சயின்டிபிக்கா எழுதுறாங்க. வசம்பை கொடுத்தால் குழந்தை இறந்து விட்டதுன்னு எழுதியிருக்காங்க ஒரு சயின்டிபிக் பேப்பர்ல. நாங்க வசம்பு பச்சையா கொடுக்க சொன்னோமா? எங்க சித்தா டாக்டர் கேட்டீங்களா? சோ வசம்பை முறையாக மஞ்சள் காப்பு, பச்சை மிளகால எப்படி பஜ்ஜி போடுவீங்களோ அந்த அளவு நிறைய வசம்பை ஃபுல்லா மஞ்சள் காப்பு பண்ணி அடுப்புல வச்சு சுட்டு சாம்பலாக்கி, அந்த முறைப்படி செய்த சுத்தி செய்யப்பட்ட முறைப்படி செய்த பொடியால எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பிஃபோர் ஆஃப்டர் ஸ்டடி பண்ணி பார்த்ததுல எந்த பாய்சனும் அதுல இல்லை. அந்த ஆங்கில மருத்துவர் பீடியாட்ரிஷியன் இன்னைக்கு அவரே வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம தான் சயின்டிபிக்கா கொண்டுட்டு போய் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயமுறுத்துறாங்க. ஐயோ வசம்பு கொடுத்துறாத, ஐயோ ஜாதிக்காய் கொடுத்துறாத. ஏங்க ஜாதிக்காவை கொஞ்சம் தான் கொடுக்கணும், அதிகமா கொடுத்து தூங்கிடுவாங்க குழந்தை. இன்னைக்கும் அதுக்காக தான் நாங்க உர மாத்திரையா போட்டு டோஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பாரம்பரிய விஷயத்த பண்ணாம நிறைய விஷயங்கள் நாம் இப்ப டாக்டர் தர்ஷினி பிரியா மேடம், யாமினி மேடம் போன்ற எம்டி குணப்பாடம் இருக்காங்க, டாக்டர் மாதேஷ் சார் இருக்காரு. சோ எல்லா ஆசிரியர் பெருமக்களும் மூத்த மருத்துவர்கள் விஜயா மேடம் இருக்காங்க. தயவு செய்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னலா பப்ளிஷ் பண்ணுங்க. ஃபோரம்ல சித்த மருத்துவத்தை முறையா சுத்தி செஞ்சு பண்ணல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சயின்டிபிக்கா வேலிடேஷன் கொண்டு வந்தாதான். நான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல நான் துறை ரீதியா அங்க கான்ட்ராக்ட்ல டெல்லியில வேலை பார்த்தேன். நிறைய அனுபவம் கிடைச்சிச்சு. நீங்க எப்ப குவாலிட்டியான மருந்து கொடுக்குறீங்களோ இல்ல எப்ப வர்மக்கலையை கரெக்டா நீங்க ஒரு யார் பிலீவ் பண்றாங்களோ அவங்க நம்புறாங்க.
அவங்க உணரணும். உணர்ந்தாங்கன்னா நம்ம இன்னைக்கும் நம்ம சக்சஸ் தான் நமக்கு. அதனால நம்ம இன்னைக்கு உலகம் ஏற்கும் விதத்தில் நம்ம சயின்டிபிக்கா சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ப்ளீஸ். மணி 8 மணி ஆயிடுச்சு. சாரி, நிறைய 1.5 மணி நேரம் பரவாயில்ல, நல்ல விஷயம் தான் பண்ணிக்கிறோம். வேற கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொண்டு இந்த ஃபோரமை முடிக்கலாம் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி கண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரண்ட்ஸ் யாரா இருக்கீங்கன்னா எஸ் மேடம். சார் உங்க கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். கண்டிப்பா மேடம். 9952144747. கொஞ்சம் மெதுவா இல்ல நான் மெசேஜ் கொடுத்துருவாங்க. அதுக்காக சொன்ன வேகமா சொல்றேன். மெசேஜ் நம்ம ஃபோரம்ல இருக்கும், கண்டிப்பா இருக்கு மேடம். வேற கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நம்ம முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். டாக்டர் மிருனாலினி மேடம் எல்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்க நியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம். இல்ல முடிச்சிருந்தீங்கன்னா கல்யாணி மேடம் இருக்காங்க. கல்யாணி மேடம் டாக்டர் எப்படி இருக்கீங்க மேடம்? கல்யாணி மேடம் வந்திருக்காங்க, வேலூர். நான் பேரை சொல்லாம சொல்லிட்டு அந்த ஊர் பேரு உங்களுக்கு கேட்காம பர்மிஷன் பண்ணான்ட்டு நீங்களே சொல்லுவீங்க நம்புறேன். நீங்களாம் ஒரு ரோல் மாடல், ஒரு சிறந்த தாய். மகளிர் இந்த மார்ச் மாதம் எல்லாம் வந்து அவங்களை நிறைய தேடி பார்த்தேன். உங்க பிஸி ஷெட்யூல்ல பிடிக்க முடியல, நீங்க நிறைய பிஸியா இருந்தீங்க, நான் பிடிக்க முடியல. ஒரு சோதனையில் சாதனை செய்த ஒரு தாயார் மட்டும் அல்லாமல் சித்த மருத்துவ துறையில சீனியர் மருத்துவர் கல்யாணி மேடம் அவர்கள். மேடம் பேசுங்க மேடம், ப்ளீஸ். வெல்கம் மேடம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாநகராட்சியில் சித்த மருத்துவரை 33 வருடங்கள் பணி நிறைவு செய்ய போகிறேன். என்னோட செகண்ட் சன் வந்து டவுன் சிண்ட்ரோம் பேபி. சிஎம்சில தான் பிறந்தான். பிறந்த உடனே 6 மாசம் தான் குழந்தை உயிரோட இருக்கும், அதுக்கப்புறம் உயிரோட இருக்காது. இன்னொரு குழந்தை அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி பிளானிங் பண்ற நேரத்துல சிசேரியன் தியேட்டர்ல டாக்டர் என்கிட்ட சொல்றாங்க, குழந்தை வந்து ரொம்ப சிக்கா இருக்கும், அதனால நாங்க உங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. சரி, நானும் அதோட குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். 6 மாசம் வரல அந்த குழந்தைய வந்து நான் கேர் எடுக்கல. ஏன்னா அவ்வளோ பெரிய வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்லயே குழந்தை இறந்துருவான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா அப்படி விட்டுட்டேன். மதர் மில்க் கொடுக்கறதோட சரி. 6 மாசம் முடிஞ்சது, 7 மாசம் ஆச்சு, 8 மாசம் ஆச்சு. அந்த குழந்தை இறந்த பாடு இல்லை, பழிச்ச பாடு இல்லையான்னு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த குழந்தைய பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்பப்போ மூக்குல எல்லாம் கை வச்சு பார்ப்பேன், நான் குழந்தை உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சுவாசம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் குழந்தைய நம்ம இதுக்கப்புறம் இப்படி காப்பாற்ற முடியுமா, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பஷீர் இவங்க எல்லாருக்கும் நான் தெரியும்னு நினைக்கிறேன். நம்முடைய காலேஜ் பிரின்சிபலா இருந்தவர், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம டாக்டர். அவரு கிட்ட அவர் தான் எங்களுக்கு, நாங்க காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்குலாம் உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர் கிட்ட தான் போவோம். எல்லாருக்கும் தெரியுமா அவரை? ஹலோ. அவரே கிட்ட கூட்டிட்டு போய் காட்டும்போது அவருடைய பிரிஸ்கிரிப்ஷன் தான் நான் முதல்ல ஃபாலோ பண்ணேன். அவர் கொடுத்த ஒரே ஒரு மெடிசன் பேரண்ட பக்கம் மட்டும்தான். டாக்டர் பஷீர் அகமது. அத எங்களுக்கு தெரிஞ்சு இல்ல மேடம். சார் இருக்காங்க. டாக்டர் பஷீர்னு சொல்லிட்டு சென்னை காலேஜ்ல எங்களுக்கு சர்ஜரி டிபார்ட்மெண்ட் எடுத்தவர், அவர் அது பஷீர் அகமது பண்றாங்க. டாக்டர் பஷீர் அகமது. உண்மையிலேயே இப்ப நாங்க பேரண்ட் பொறுப்பு இப்ப நானும் பிராக்டிஸ்ல கொடுக்குறேன். ஆனால் நம்ம அபிஷியலா கொடுக்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஏன்னா நமக்கு அரசாங்கம் வந்து அந்த மருந்து சேரக்கூடிய மண்டை ஓடுகளையும் அனிமல் இதுல கொண்டு வந்தா நிறைய பிரச்சனை. மான்கோம் பருப்பு கிடைக்கல, மயிலிறு கிடைக்கல. இந்த பேரண்ட பருப்பம் எல்லாம் இன்னைக்கு இருந்திருந்தா இந்த குழந்தைங்களை முற்றிலும் குணப்படுத்தலாம். பட் இன்னும் நம்ம அபிஷியலா அவர் சொந்தமாக தயார் பண்ணி கொடுத்தாரு. இப்ப இன்காப்ஸ்ல ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மான்கோம் பருப்பம் பேரண்ட பருப்பத்துக்கு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் குழந்தை வந்து உட்காரவே இல்லை. அவர் உட்கார வைக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான் அவர் எனக்கு கொடுத்தேன். ஏன்னா இப்பெல்லாம் நானும் வருமா படிச்சது ஒரு 10 வருஷமா இருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு வருமா சரி யாருக்கும் நம்ம கூட நிறைய பேர் நம்ம காலேஜ்ல சொல்லி கொடுக்கலாம், அதான் உண்மை. அது அப்ப வருமா ட்ரீட்மெண்ட்லாம் நான் எதுவும் கொடுக்கல. அவர் குழந்தை உட்கார்றதுக்கும் காலுக்கு ஸ்ட்ரென்த் வர்றதுக்கும் கொடுத்தது வந்து ஆலம்பால் தைலம், மகாமாஷ தைலம், காயத்ரி மணி தைலம். இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி இடுப்புக்கு கீழே அப்ளை பண்ணிட்டு அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து விராலி இலை போட்டு சூடு பண்ணணும். அந்த தண்ணிய வச்சு விராலி இலை போட்டு இடுப்புக்கு கீழே பிடிச்சு ஊற்றணும். இதுதான் டெய்லி மசாஜ் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் ஆத்து மணல் எல்லாம் எடுத்துட்டு போய் புதைப்பேன் நான் அந்த இடுப்பு நேரா உட்கார்றதுக்காக. இப்படியே 1.25 வயசுல வந்து அவன் நடக்க ஆரம்பிச்சு 2 வயசுல பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கூல்லயே கான்வென்ட்லயே அவனை வந்து ஆனா 3.5 இயர்ஸ்ல நான் எல்கேஜி சேர்த்து விட்டேன். எல்கேஜி போய் யூகேஜி போய் நல்ல ஓரளவுக்கு ரைம்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஏஜ்ல ஒரு பெரிய என்ன நடந்ததோ அதான் விதின்னு சொல்லலாம் கூட வச்சுக்கோம். செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்துட்டோம்.
ஸ்டெப்ஸ்ல டைரக்டா ஸ்டெப்ஸ்ல கீழே வந்து சர்விக்கல் டிஸ்லோகேஷன் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அப்புறம் டிஸ்லோகேஷன் ஆகி ஒரு 1 month கிட்டத்தட்ட சிஎம்சில கேஷுவாலிட்டியில கோமால வச்சிருந்து அதுக்கப்புறம் ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணி ஒரு இடுப்புல இருந்து எலும்பு எடுத்து சர்விக்கல்ல வச்சு ஒரு வெள்ளி ராட் யூ ஷேப்ல வச்சு அதை டைட் பண்ணி ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணாங்க. பழைச்சாலும் பழைப்பான் இல்ல ஃபுல் கோமாவில் வருவான், எப்படி வேணாலும் நடக்கலாம் தான் சைன் பண்ணி பண்ணோம். அதுக்கப்புறம் அவனுக்கு அப்ப சர்ஜரி பண்ணதுனால என்னாச்சு, அவன் ஸ்கூல் போனது ரைம்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சது எல்லாம் வந்து அந்த பெயின், அந்த சர்விக்கலோட பெயின்ல பயந்து பயந்து பேச ஆரம்பிக்கிறத வந்து விட்டுட்டான். இப்ப 27 years நல்லா இருக்கான் இப்போ. அதுக்கப்புறம் நான் லேட்டா தான் திரும்ப வேற ஸ்கூல்ல ரொம்ப நான் சிரமப்பட்டிருக்கேன். ஏன்னா அவரை வந்து முதல்ல பேரண்ட்ஸ் கேர் தான். இந்த மாதிரி ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பேரண்ட்ஸோட கைடு தான் ரொம்ப முக்கியமா ஒன்று. செகண்டரி தான் மெடிசன், என்னுடைய அனுபவத்துல நான் சொல்ல போனேன். ஏன்னா அவனை எங்கேயுமே நாங்க தனியா விட்டுட்டு போனது கிடையாது. எங்க போனாலும் அவனை தூக்கிட்டு போயிடுவோம். எனி ஃபங்க்ஷன், ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன், ரிலேஷன் ஃபங்க்ஷன், டூரு, கோயில், எல்லா இடத்துக்கும் அவனை கூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல யாருக்கு அதிகமா இருக்காங்கன்னா அவனுக்கு தான் இருக்காங்கன்னு சொல்லணும். இந்த இடத்துல நான் என்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்ப 1 year மேரேஜ் ஆகுது ஃபர்ஸ்ட் சர்னு. பட் அவனுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கம்மி தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு அவன் வெளியில வந்து. எஸ் மேம். மேடம் இந்த இடத்துல நான் ஒரு நன்றி சொல்லியே ஆகணும். நம்ம ஃபோரம் அத்தனை பேருக்கு தெரியணும். நீங்க ஒரு பாத்துக்கங்க, சித்த மருத்துவத்தில் 35 வருட பாரம்பரிய ஒரு அரசு மருத்துவராக இருந்து கொண்டு ஒரு சிறந்த ஒரு சிறப்பு நிலை குழந்தையோட தாயார் மட்டுமல்லாமல் அந்த குழந்தை இன்னைக்கு ஒரு மேடம் நல்லா அந்த இது சொல்லுங்க போட்டோ, ஏன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. தம்பி வந்து நல்ல ஒரு போட்டோ, அப்படிதானே மேடம்? அவர் வந்து எந்த துறையில வல்லுனர்? போட்டோ எடிட்டிங். அதை சொல்லிருங்க பாருங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து 10th வரலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சேன். முதல்ல 3 years வந்து டெஃபென்டம் ஸ்கூல்ல படிக்க வச்சேன். ஆபரேஷன் பண்ணதுனால நார்மல் ஸ்கூல் பிள்ளைங்க தள்ளி விட்டுடுவாங்க, மறுபடியும் ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிங்கறதுனால டெஃபெண்டம்ல சூப்பரா படிச்சான். பட் பேசுற 1-2 வார்த்தையும் விட்டுட்டான் டெஃபெண்டம்ல. சரி, இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில ஸ்பாஸ்டிக் சொசைட்டி, அது நம்ம ஓப்பனா சொல்லக்கூடாது, பட் அங்க 1 year சேர்த்தோம். ஆனா ஒண்ணுமே அவங்க சொல்லிக் கொடுக்கல. இவனுடைய நாலேஜுக்கு நான் நிறைய அவங்க கிட்ட எடுத்து சொன்னேன், இவன் நல்லா பிரில்லியன்ட், நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கப் பண்ணிப்பான் அப்படின்னு. பட் அவங்க அதை கேர் அவ்வளவா கொடுக்கல. இந்த மாதிரி ஸ்பெஷல்ல வந்து நிறைய கேர் கொடுக்கறது கிடையாது. ஒரு ஸ்கூல்னு ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் சொல்லணும். திருப்பக்கம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டேன். 6th இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல், 6th இருந்து 10th வரலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் போட்டு அவனுக்காக ஒருத்தர் எக்ஸாம் எழுத விட்டு 10th பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எஜுகேஷன் சொல்லிட்டு சென்னை கிண்டியில சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்சஸ் நிறைய இருக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு. சென்னை கிண்டியில அங்க போயிட்டு 1 year டிப்ளமா போட்டோ எடிட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாடகை எடுத்து, எங்க ஹஸ்பண்ட் தான் அங்க இருந்து அவனை பாத்துக்கிட்டாரு. நான் வெள்ளூர் டு சென்னை வீக்லி ஒன்ஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த எடிட்டிங் கோர்ஸ் முடிச்சுதான் ஒரு ஸ்டுடியோ அவனுக்கு வச்சு கொடுக்கணும். அதுக்குள்ள கோவிட் வந்ததுனால இப்ப வந்து இப்ப ஃப்ரீயா தான் இருக்காரு 1.5 years. இனிதான் அவனுக்கு பிசினஸ்ன்னு சொல்லி ஆரம்பிக்கணும். பட் அவனால யாருக்கும் தொந்தரவு கிடையாது. அவனுடைய வேலையை அவனே பார்த்துப்பான். அவனை தனியா வீட்டுல விட்டுட்டு போயிட்டா எங்க அம்மாவுக்கும் கேர் கொடுப்பான். எங்க அம்மாவுக்கு 105 வயசு, எங்க அம்மா இருக்காங்க. அவங்கள பாத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அவனே பார்த்துப்பான். துணி துவைச்சு அவனுடைய துணி அவன் மிஷின்ல போட்டு எடுத்து காய போட்டு திருப்பி எடுத்து வைக்கிறதுல இருந்து வீடு பெருக்கிறதுல இருந்து எந்த வேலையும் அவன் இண்டிவிஜுவலா பண்ணிப்பான். இதுதான் வந்து நம்ம கேர் கொடுக்கணும், பேரண்ட்ஸ் கேர் கொடுக்கணும். செகண்டரி வந்து செகண்ட் மெடிசன், அதை வந்து பேரண்ட்ஸ்க்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும். கண்டிப்பா மேடம். இந்த ஃபோரம்ல அதை தான் மேடம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனேன். அது வேலூர்னு உங்களுக்கு சொல்லாம சொன்ன ஒரு வார்த்தை. ஏன்னா மேடம் நானு ஏன்னா நீங்க 2012 எனக்கு கால் பண்ணி டெல்லியில இருந்து அந்த சிடி அனுப்பணும், வர்மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். டாக்டர்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா அந்த Facebookல இப்படிதான் நிறைய பேரை பார்த்து நான் யாரும் தெரியாமலே கூட நான் போன்ல பேசியிருக்கேன். உங்களை மீட் பண்றதுக்குமே தான் நான் மிஸ்ஸுக்கு வந்தேன். ஆக்சுவலா அதான் மேடம் அதை சொல்ல வரேன். தேங்க்யூ மேடம். இல்ல உங்களை மாதிரி மூத்தவர்களுடைய ஒரு ஊக்கத்தால தான் நான் இவ்வளவு தூரம் பர முடிஞ்சிச்சு. கல்யாணி மேடம் வந்து ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு எங்க ப்ரொஃபஸர் தமிழ் என்ஐஎஸ்ல கூடிய ப்ரொஃபஸர் ரேங்கோட கிளாஸ்மேட்டு. ஆனா ஒரு தம்பி நீங்க எங்க வருவீங்கன்னு சொல்லி நான் டெல்லியில இருந்து வந்த உடனே அந்த கிளாஸுக்கு படிக்கிறதுக்காக வந்தாங்க. ரியலி இந்த இடத்துல ஐ தேங்க் மேடம். ஏன்னா அந்த தம்பியை வந்து நான் உடனே அப்பதான் கேட்டேன். நான் இப்ப நீங்க சொன்ன ஒரே வார்த்தை தான், பெற்றோர்கள் தான் 2ஆம் மருத்துவம். நான் சொல்றது நீங்க தான் முதல் மருத்துவம். நீங்க ஒரு தாய், ஒரு சிறந்த உண்மையிலே வந்து சிறந்த தாய்க்கு எடுத்துக்காட்டு கல்யாணி மேடம் அவர்கள். நம்ம சித்த மருத்துவம் பெருமைப்படுத்திக்கணும். ஏன்னா ஒரு வேலூர் டு சென்னை வாரம் போய் இன்னைக்கு அந்த குழந்தையை உண்மையிலே நான் அதே சொன்னதான், கடவுளின் மறு உருவம். அந்த கடவுளுக்கு இவங்க கோயிலா அலைஞ்சு இன்னைக்கு ரிவர்ஸ்ல பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க.
நான் வாரம் ஸ்டேட்டஸ் பார்த்தா திருப்பதிம்பாங்க, திருச்செந்தூர்பாங்க. ஏன்னா அந்த 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 கடவுளுடைய சப்போர்ட்டாலையும் சித்த மருத்துவத்துல அவ்வளவு மருந்துகளாலையும் அவங்களுடைய முழு முயற்சி. இன்னைக்கு அந்த தம்பி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு போட்டோ எடிட்டிங்ல நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லயே அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆட்டிசம் குழந்தைகள், டவுன் சிண்ட்ரோம்க்கெல்லாம் தனித்தனியா ஒரு பர்சன்டேஜ் மூலமா அவங்களுக்கு ஜாப்பே இருக்கு. ஸோ மேடம் தான் ஒரு முன்னுதாரணமான ஒரு மேடம். இங்க பேரண்ட்ஸும் இருந்தாங்க, நான் இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் எந்த அளவு இறங்கி ஃபர்ஸ்ட் மருத்துவரா வரீங்களோ உங்கள் குழந்தை கட்டாயம் குணப்படுத்த முடியும். கல்யாணி மேடம் மாதிரி ஒரு பெற்றோர்கள் நமக்கு எல்லா குழந்தைகளும் கிடைச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் எல்லாம் கண்டிப்பாக சரியாகி விடுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் மேடம் அவர்களுக்கு எப்பயுமே யாருமே இந்த விஷயத்த சொல்ல தயங்குவாங்க, என் குழந்தை சிறப்பு நிலை குழந்தைன்னு சொல்லி. ஆனா அன்னையிலிருந்து மேடம் இன்னைக்கு வரைக்கும் சித்த மருந்துகள் பேரண்ட பஸ்பம் ஆரம்பிச்சு இந்த மருந்து ஓப்பனா கொடுத்தேன். மேடம் இன்னொரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது சொல்லியே ஆகணும். இலவசமாக வேலூரில் சிறப்பு நிலை குழந்தைகளுடைய மருத்துவம் தெரப்பி இதெல்லாம் இலவசமா பண்ணிட்டு இருக்காங்க. தான் குழந்தைக்கு பாதிச்சு யாருக்கும் பாதிக்க கூடாது, அது சித்த மருத்துவத்துல நான் அந்த இதுல இருந்தாலும் மாலை நேரத்துல சனி ஞாயிறுல கூட அவங்க வந்து அந்த சிறப்பு நிலை குழந்தைகளுக்கு வருமத்துக்கு என்னையும் அடிக்கடி கூப்பிட்டுருக்காங்க. போன்ல சொல்லுவோம், சிடி கொடுத்து அனுப்புவேன், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்படி நம்ம வந்து பல்வேறு சேவைகளை செய்து ஒரு சிறந்த தாய்க்கு எடுத்துக்காட்டாகவும் சித்த மருத்துவத்துல மூத்த மருத்துவர் கல்யாணி மேடம் அவர்களுக்கு எங்க ஃபோரம் ஜாயின் பண்ணதுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த விஷயங்களை எல்லாரும் நம்ம ஷேர் பண்ணுவீங்க நம்புறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். எப்பயும் போல உமேரா மேடம் தான் கடைசியா கேள்வி கேட்பாங்க. உமேரா மேடத்தோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மேடம் நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொண்டு நம்ம முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஃபோரம். ரியலி ஐ தேங்க் ரோஸ்லின் மேடம் அண்ட் ஆல் டீம் மெம்பர்ஸ். இதை வந்து நம்ம ஒரு சித்த மருத்துவத்துக்கு நாம் சித்தர்களால் கொடுக்கப்பட்ட கலைகளை மக்களை நோக்கி பயணிப்போம் என்கின்ற நம்பிக்கையுடன் இந்த உரையாடலை முடித்துக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பளித்த எங்களுடைய டீம் ஜாயின்ட் செக்ரட்டரி யாமினி மேடம், செக்ரட்டரி பிரதீப் அவர்கள், நோடல் கோஆர்டினேட்டர் விக்னேஷ் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு முடிக்கலாம் என்று நம்புகிறேன். தேங்க்யூ டாக்டர் இளவரசன். நிறைய பேருக்கு இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மருத்துவர் இளவரசனையும் அல்லது இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களையோ நம்ம திருமூலர் சித்தா கேர் ஃபேஸ்புக் மூலமாவோ அல்லது மருத்துவர் இளவரசன் அவர்களுடைய நம்பர் ஷேர் பண்ணியிருக்கோம், அதன் மூலமாவோ நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா சிறப்பு நிலை குழந்தைகளுக்கு வந்து இப்ப நான் முதலே சொன்னதுதான், ஆரம்பத்திலே சொன்னதுதான், தர்ஷினி பிரியா மேடம் ஆகட்டும், மருத்துவர் இளவரசன் ஆகட்டும், அந்த ஃபீல்டுல வந்து ரொம்ப காலமா ஒர்க் பண்ணி நிறைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வந்து கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய கலந்து கொண்ட அனைவருக்கும் வந்து இது கண்டிப்பா பயனடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து பயன்பெறதுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அது போக மேலும் இந்த செஷன் வந்து நம்ம ஃபேஸ்புக்ல வந்து லைவா தான் போயிருக்கு. நீங்க கேட்காதவங்களும் இதுக்கப்புறம் வந்து நீங்க ஷேர் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து சில டெக்னிக்கல் இஷ்யூ எல்லாம் இந்த செஷன்ல ஏற்பட்டது, அதுக்கு ஃபோரம் சார்பா நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இதன் மூலியமா பயனடைந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பா நன்றி சொல்றோம். மேலும் இது பத்தி பேரண்ட்ஸ் பக்கம் இருந்தோ அல்லது வேற ஏதாவது கோரிக்கைகள் வந்து வந்ததுன்னா இந்த மாதம் முழுவதும் ஆட்டிசம் சிறப்பு நிலை குழந்தைகள் இது அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான மாதம். அதனால் மேற்கொண்டு செஷன்கள் இருக்கும். எதன் அடிப்படையில் அமையுதுங்கிறதுக்கு வந்து நீங்க கேள்விகள் கேட்கலாம். மருந்து அடிப்படையில் வேணுமா அல்லது வர்ம அடிப்படையில் வேண்டுமா, எதுக்கு வந்து உங்களுக்கு விலகங்கள் வேணும் அப்படிங்கறது வந்து நீங்க திருமூலர் சித்தா கேர் மூலியமாகவோ அல்லது மருத்துவர் இளவரசன் மூலியமாகவோ நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா அதன் அடிப்படையில் இனி வருங்காலங்கள் இந்த மாதம் முழுதும் இனி வரும் செஷன்கள் வந்து அதுல வந்து கலந்து ஆலோசிக்கலாம். கேள்வி பதில் செஷனா கூட ஒரு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு செஷனா கூட அதை நம்ம வச்சுக்கலாம். நன்றி. திருமூலர் சித்தா கேர் கியூர் ஃபோரம் சார்பாக இன்று சிறப்பு விருந்தினராக வந்து மிகவும் பயனுள்ள